ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா செக் பண்ணுங்க. கிளியர். எஸ் சார். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரஷர் இருக்குல்ல, அதான் பார்க்க போறோம். லாஸ்டா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு 4 வகையான பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப 4 வகையான பிரஷர் என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா, ஸ்டாட்டிக் பிரஷர், அட்மாஸ்பரிக் பிரஷர், கேஜ் பிரஷர், அதுக்கடுத்து அப்சர்வேட்டரி பிரஷர் அப்படின்னு 4 வகையான பிரஷர். அப்ப இந்த பிரஷர் அப்ப இதுல வந்து நம்ம பொதுவா வந்து எது கேட்டமா ரெஃபரன்ஸா எடுத்துக்க போறோம்னா, நம்மளோட அட்மாஸ்பியரிக் பிரஷர் தான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். அப்ப நம்மளோட அட்மாஸ்பியரிக் பிரஷர் தான் ரெஃபரன்ஸ். அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா என்ன சார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா நம்மளுடைய வளிமண்டல அழுத்தம் தான் நம்மளுடைய எடுத்து சர்ஃபேஸ் மேல நம்ம மேல ஒரு பிரஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கு எப்பயுமே நம்மளுடைய மேல. நம்ம மேலன்னு இல்ல, பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட் மேலயும் ஒரு பிரஷர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் அட்மாஸ்பியரிக் பிரஷர். அப்ப இந்த அட்மாஸ்பியர் பிரஷர் தான் நம்ம எதுல அளக்குறோம்னா பாராமீட்டர் அளக்கிறோம். அதுதான் என்ன சொல்றோம்னா பார்ல மெஷர் பண்றோம். அப்ப இந்த அட்மாஸ்பியர் பிரஷரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வரும். ஓகே. இப்ப எழுதிருங்க. அதுக்கு முன்னாடி சில லாஸ் வந்து பார்க்கணும். பாஸ்கல்ல என்னன்னா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அதுல ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். அப்ப அந்த லா பார்த்தாதான் உங்களால அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். மொத்தம் 2 வகையான லா இருக்கும். ஒண்ணு பாஸ்கல் இன்னொன்னு ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. அப்ப இந்த லால கொஸ்டின் கேட்கலாம். அதை மேக்சிமம் வந்து சில நேரம் இந்த பேசிக் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். டெபனிஷன்ஸ் மாதிரி கேட்கறதெல்லாம் வந்து பாஸ்கல் தத்துவம் அப்படின்னு நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருக்கீங்க. எனக்கு நம்ம எழுதும்போது உங்களுக்கே போய் பாஸ்கல் விதி அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல. அது என்ன பாஸ்கல் விதி அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ளூயிட் லேயர் இருக்கு. ஓகே, ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வைக்கிறோம். அந்த ஃப்ளூயிடோட எந்த ஒரு அலைவும் இல்லை, ஒரே ஸ்டெடியா நிக்கிறது இருக்கும். அதான் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட். அப்ப அது உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ல எல்லா டைரக்ஷனும் ஈக்குவல் பிரஷர் ஆக்ட் ஆகும். என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியலாட்டி, இப்படி வந்து ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து ஸ்டெபிலிட்டியா நிக்குது. இந்த ஒரு புள்ளியை எடுங்க. இந்த புள்ளியை எடுத்து நான் பிரஷர் செக் பண்ணும்போது எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன். அப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு பிரஷர் கிடைக்குங்களா, அது ஒய் டைரக்ஷன் கிடைக்கக்கூடிய பிரஷர், இஜெட் டைரக்ஷன் கிடைக்கக்கூடிய பிரஷர். இது மூணும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. அப்ப எல்லா திசையிலும் ஒரே மாதிரியான பிரஷரை எக்ஸெப்ட் பண்ணுது. அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்கல் லா அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் கேட்டாச்சு சார். பாஸ்கல் லா எந்த ஃப்ளூயிட பத்தி பேசுறாரு? கைனமெட்டிக், டைனமிக், ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட். அப்ப நிலையாக இருக்கக்கூடிய திரவத்தின் அழுத்தத்தை பத்தி பேசுறதுதான் பாஸ்கல் லா. யாராவது வர்றாங்க பேருங்க. எதை சொல்லுது சார் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ளூயிடு பத்தி பேசுது. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ல அந்த ஃப்ளூயிட் உள்ள இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷர் எல்லா திசையிலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் பாஸ்கல் லா. இதுல எக்ஸாம் பாயிண்ட் பார்த்தா போதும் பரவாயில்ல எக்ஸாம்பிள்லாம் நீங்க அதையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. ஓகே, எழுதிக்கிறேன். பாஸ்கல்ஸ் லான்னு கொடுங்க. அப்ப பாஸ்கல் லானா என்ன சார் அப்படின்னா, இட் ஸ்டேட் தட் இன் எ ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட். அப்ப ஃப்ளூயிடோட நிலைங்கிறது இதுல எப்படி இருக்குன்னா நிலையா இருக்கு. இட் ஸ்டேட்ஸ் தட் இன் எ ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் the pressure acts equally in all directions. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அந்த பாஸ்கல்ல அந்த பிரஷருங்கிறது எல்லாரும் என்ன இருக்குன்னா எல்லா திசையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ஒரு அப்ளிகேஷன் எங்கே சார் செயல்படுது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ராலிக் லிஃப்ட்னா இருக்குல்ல, அப்படின்னா இந்த பாஸ்கல்ல தான் செயல்படும். ஹைட்ராலிக் லிஃப்ட், ஹைட்ராலிக் சேரு, நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, அப்ப அது லிஃப்ட் பண்றதுக்கும் இறக்குறதுக்கும் இந்த பாஸ்கல்ல தான் செயல்படுது. அப்ப ஹைட்ராலிக் லிஃப்ட்னு போட்டுக்கிறேங்க. அவ்வளவு போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆகி. அப்ப
எக்ஸாம்ல கேட்டா என்ன கேட்பான்னா, அந்த பாஸ்கல்லாம் எந்த திரவத்துல செயல்படுறது? ஸ்டாட்டிக் ஃப்ளூயிடு. நிலையா இருக்கக்கூடிய திரவத்துல. அது என்ன சொல்லுது? திரவத்தின் உள்ளே ஒரு புள்ளியை எடுத்து ஆராயும் பொழுது, அப்புள்ளியில் செயல்படும் மொத்த அழுத்தம், அப்புள்ளியிலிருந்து வெளிநோக்கி செல்லக்கூடிய அனைத்து திசைகளிலும் ஒரேமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதுதான் பாஸ்கல். சார் கிளியர் புரியுதா? அப்ப the pressure acts Yes. equally in all directions. எல்லா திசையிலும் ஒரே மாரி பிரஷர் வந்து ஆக்ட் ஆகுற மாரி. அப்ப ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்னா என்ன சார்? அது ஒரேல சில விஷயங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னா, எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்னா நிலையா இருக்கக்கூடிய திரவம். இப்போ ஒரு வாய்க்கால்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு சேனல்ல. அப்ப திரவம் நிலையா இருக்கா? இல்ல. ஒரு ரிவர்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு. திரவம் நிலையா இருக்கா? இல்ல. ஒரு மூடப்பட்ட பரப்பு. அதுல முக்காவாசி தண்ணி போயிட்டு இருக்கு. ஓப்பன் சேனல், குளோஸ்டு கண்டக்ட்ல. திரவம் நிலையா இருக்கா? இல்ல. ஒரு பைப்ல தண்ணி பிரஷர்னால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுல தண்ணி நிலையா இருக்கா? இல்ல. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி வைக்கிறீங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்குறீங்க, அந்த திரவம் அப்படியே தான் இருக்கு. 10 மணி நேரம் கழிச்சு பார்க்குறீங்க, திரவம் அப்படியே தான் இருக்கு. அப்ப அந்த திரவத்துல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. இயக்கமும் இல்ல. அப்ப அதான் என்னதுன்னா, ஸ்டேஷனரி ஃப்ளூயிட். அப்ப ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்து நம்ம அதுல தண்ணி ஊத்தி வச்சோம்னா, தண்ணி அப்படியே நிலையா இருக்கு. அப்ப அதுல டெப்த் இன்கிரீஸ் ஆக பிரஷர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கே தெரியும். டெப்த் போக போக பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகும். இது என்ன பண்ணலாம்னா, அந்த டோட்டல் ரிசல்டன்ட் பிரஷர் ஈக்குவல் டூ காமா ஏ ஹெச். அப்ப பி வந்து ஹச்சுக்கு அப்படி இருக்குன்னா டேரக்ட் ப்ரொபோர்ஷனல். பிரஷர் அதிகரிச்சுன்னா உங்களுக்கு டெப்த் அதிகரிக்கும். டெப்த் அதிகரிக்க அதிகரிக்க பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் தான். அப்ப எழுதிக்கங்க. ஸ்டேஷனரி ஃப்ளூயிட்னா ஸ்டார்டிங் ஃப்ளூயிட் தான். அப்ப ஒரு ஸ்டேஷனரி ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர், அதுல திரவம் இருக்கு. இப்படி இருக்க மாதிரி எடுத்துக்குவோம். இதுல 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இங்க ஏன்னு பேர் கொடுங்க. இங்க பின்னு பேர் கொடுங்க. இங்க சின்னு பேர் கொடுங்க. அப்ப ஏ வந்து இங்க இருந்து பார்க்கும்போது H1ங்கிற ஹைட்ல இருக்கு. அதே பி வந்து நம்ம செக் பண்ணும்போது இங்க இருந்து H2ங்கிற ஹைட்ல இருக்கு. அதே சி பார்க்கும்போது இங்க இருந்து H3 அப்படிங்கிற ஹைட்ல இருக்கு. மொத்தம் 3 வகையான ஹைட் இருக்கு. அப்ப அந்த ஹைட் அதிகரிக்க அதிகரிக்க பிரஷர் எப்படின்னா அதிகரிக்கும். ஏன்னா பிரஷர் வந்து அந்த ஹைட் இருக்கு. H1 இல்ல H2 இல்ல H3 இது எல்லாத்துக்கும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கேரக்டர் சொல்றாரு. எப்பனா உங்களுக்கு டெப்த் அதிகரிக்குதோ அப்ப பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது இந்த H3ல தான் பிரஷர் அதிகமா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கடுத்து 2வது H2ல அதிகமா இருக்கும் பிரஷர். 2வது ரேங்க். அடுத்து 3வது H1க்கு பிரஷர் அதிகமா இருக்கு. இது 3வது ரேங்க். அப்ப இது மூலம் என்ன செய்யுது? ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது தெரியுது. அப்ப டெப்த் இன்க்ரீஸ், பிரஷர் இன்க்ரீஸ். அப்ப வெர்டிகல் டவுன்வர்ட்னு தான் சொல்லுவாங்க. வெர்டிகல் டவுன்வர்ட்ல பிரஷர் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ். அப்ப இதுல டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஆழம் அதிகரிக்குது. கீழே போக போக ஏ, பி, சின்னு 3 பாயிண்ட்டுக்குமே. அப்ப என்ன செய்யும்னா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். பிராக்கெட் வரீங்க. வெர்டிகலி டவுன்வர்ட். அப்ப ஃபார் ஃப்ளூயிட் இன் மோஷன் ஒருவேளை ஃப்ளூயிட் இயக்கத்துல இருக்கு. அப்ப இப்ப பிரஷர் என்ன சார் இருக்குன்னா வேரி ஆகும். அதோட ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வேரி ஆகும். ஒரு பைப்புக்குள்ள போகக்கூடிய திரவம் எப்படி இருக்கும்? ஹரிசாண்டல்ல நடக்குது. லெஃப்ட் டு ரைட் போகுது. இல்ல அப் டு டவுன் போகுது அப்படின்னு வச்சுக்கிறது. அப்படின்னா அதோட டைரக்ஷனை பொறுத்து பிரஷர் சேஞ்சஸ் நடக்கும். சரி அதனால நமக்கு இங்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல இதை வந்து எழுதிக்கிறேன்.
அப்ப நம்ம எத பத்தி பேசிருக்கோம் சார் அப்படின்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் லா பத்தி பேசிருக்கோம். சரி, பாஸ்கல் லா பத்தி பேசிருக்கோம். இப்ப அடுத்து நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் லா பத்தி பேசுறோம். அப்ப மொத்தம் 2 லா இருக்குன்னு சொன்னேன்னா, அதுல ஒரு லா முடிச்சுட்டோம். அப்ப ஒரு லா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அது முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்து சரி, பாஸ்கல் லா முடிஞ்சாச்சு. பாஸ்கல் லா ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ல பத்தி தான் பேசுறோம். ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ல எல்லா திசையிலயும் பிரஷர் சேமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். அதே ஹைட்ரோஸ்டாட்டிக் லானா என்ன சார் அப்படின்னா, இப்ப நாம அந்த வாட்டர் நிலையா இருக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக். அப்ப டவுன்வோர்டா கீழ போகும்போது என்ன செய்யுது? நமக்கு பிரஷர் இன்கிரீஸ் ஆகுது. வெர்டிகலா டவுன்வோர்டா கீழ போகும்போது. அப்ப இந்த நிலையா இருக்கக்கூடிய திரவத்த எடுத்து சில விஷயங்கள வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு லாவ டெரைவ் பண்றாரு. அந்த லா பேரு தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நிலையா இருக்கக்கூடிய திரவத்துல கீழ போக போக, அதாவது வெர்டிகல் டவுன்வோர்டா போக போக, உங்களுக்கு பிரஷர் இன்கிரீஸ் ஆகுது. ஓகே. அப்ப அந்த பிரஷர் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடு ஊத்திருக்கும்ல. என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிடு? லிக்விட். அதாவது வந்து பெட்ரோல், டீசல், வாட்டர் மாரி ஏதோ ஒண்ணு ஃப்ளூயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பெசிபிக் ஃப்ளூயிடோட அந்த பிரஷர் இருக்குல்ல கீழ போக போக, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்டின்னா, அந்த ஃப்ளூயிட் மெர்க்குரியா இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு யூனிட் வெயிட் இருக்கும். ஸ்பெசிபிக் வெயிட்ன்னு சொல்றது. காமா. வாட்டரா இருந்தா அதுக்கு ஒரு காமா இருக்கும். இல்ல தாரா இருந்தா அதுக்கு ஒரு காமா இருக்கும். அப்ப எந்த ஒரு ஃப்ளூயிட நிலையா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களோ, அந்த ஃப்ளூயிடுக்கு ஒரு யூனிட் வெயிட் இருக்கும்ல, அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்டின்னு சொல்றோம். நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப டவுன்வோர்டா ஒரு நிலையா இருக்கக்கூடிய திரவத்துல கீழ போக போக பிரஷர் இன்கிரீஸ் ஆகுது. அந்த பிரஷர் சேஞ்சஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு வேல்யூ வரும். கீழ போக போக ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எந்த திரவ நிலையா வச்சு வெர்டிகலா டவுன்வோர்ட்ல போயிட்டு பிரஷர் செக் பண்றீங்களோ, அந்த திரவத்துக்கும் ஒரு யூனிட் வெயிட் இருக்கும். அந்த யூனிட் வெயிட்க்கு ஈக்குவலா இருக்கும். அது ஸ்பெசிபிக் வெயிட்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இட் ஸ்டேட் that rate of increase of pressure in the vertically downward direction. Okay. இட் ஸ்டேட்ஸ்ன்னு எத சொல்றோம்? ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஃப்ளூயிட். அதான் அதோட நிலை. நிலையா இருக்கு. அதுல ரேட் ஆஃப் இன்கிரீசஸ் ஆகுது. எது? பிரஷர். எப்ப? இந்த வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன். மேலேருந்து கீழ் நோக்கி செங்குத்தா போகும்போது. அப்ப இன் எ ஸ்பெசிபிக் ஃப்ளூயிட் இஸ் நல்லா கவனிங்க. அந்த ஸ்பெசிபிக் ஃப்ளூயிடோட அந்த இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இஸ் ஈக்குவல் டூ த ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட். அப்ப இந்த இடத்துல ஒரு பிரஷர் கிடைக்குது. அப்ப ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு இடத்துல பிரஷர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எவரி பாயிண்ட் பிரஷர் சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பிரஷர் சொல்லலாம்னா TP1 வகுத்தல் TH1. ஏன்னா TH1ங்கிற இடத்துல இந்த இது எப்படி வருது? இந்த ஏங்கிற பாயிண்ட்ல TH1 அப்படிங்கிற அளவு பிரஷர் கிடைக்குது. அதே வந்து Bங்கிற பாயிண்ட்ல என்ன கிடைச்சிருக்கும்? TP2 DH2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதே Cங்கிற பாயிண்ட்ல என்ன கிடைச்சிருக்கும்? TP3 DH3 அப்படிங்கிற அளவுக்கு பிரஷர் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த புள்ளியில அதோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரஷர் கிடைச்சிருக்கும். இந்த Bங்கிற புள்ளியில இதோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரஷர் கிடைச்சிருக்கும். இந்த Cங்கிற புள்ளியில இதோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரஷர் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 3 புள்ளி மட்டும் இல்ல. வெர்டிகலா டவுன்வோர்ட்ல நீங்க எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும், அந்த பாயிண்ட்ல அதோட டெப்த்துக்கு தகுந்த மாரி அதோட பிரஷர்ல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். சார் கிளியர்? புரியுதா? அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும்? இன்கிரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமானா உங்களுக்கு தெரியும். வெர்டிகலா டவுன்வோர்டா போக போக பிரஷர் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அது Yes, sir. இப்ப டிபி 1 2 இது மாதிரி இன்ஃபினிட்டி நம்பர் எடுக்கலாம் கீழ. நான் பொதுவா என்ன செய்யறேன் காமனா? டிபி வகுத்தல் டிஹெச் அப்படின்னு வைக்கிறேன். பொதுவா வைக்கிறேன் காமனா. அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாருன்னா, இப்ப இந்த திரவம் வந்து இந்த லிக்விட் வந்து வாட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிட் வெயிட் இருக்கும். என்ன யூனிட் வெயிட்னா ரோ இன்டு ஜி. வாட்டரோட டென்சிட்டி 1000 9.81 பெருக்கணும்னா 9810 நியூட்டன் தான் இதோட யூனிட் வெயிட். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப இதான் Yes, இதோட sir. யூனிட் வெயிட்.
அப்ப அது மாதிரி ஒவ்வொரு இப்ப இது இது இப்ப நம்ம பார்க்குற அந்த பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து வேற ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. மெர்க்குரி, தாரு, பிளட்டு, இல்ல வந்து ஹனி, இல்ல இது மாரி ஏதோ ஒண்ணு ஊத்தி வச்சிருக்கோம். அதுக்குலாம் பார்க்குறோம்னா, அந்த பொருளுக்கும் யூனிட் வெயிட் இருக்கணும். அந்த யூனிட் வெயிட் ஆர் ஸ்பெசிஃபிக் என்ன சொல்லலாம்? 2 சொல்லலாம். யூனிட் வெயிட்ன்னு சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் வெயிட்ன்னு சொல்லலாம். அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்க்கு இந்த பிரஷர் சேஞ்சஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஒண்ணு டபிள்யூன்னு சொல்லுவோம். இல்லாட்டி காமான்னு சொல்லுவோம். இல்ல காமாக்கு என்ன சொல்லலாம்? காமா ஈக்குவல் ரோ இன்டு ஜின்னு சொல்லலாம். ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். சார் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு சார் அந்த கொஸ்டின். அப்ப இது டெஃபினேஷனா எழுதணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா டெஃபினேஷனா கொண்டு வரணும்னா, இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. நான் பார்த்தவன மேல அதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. அது டெஃபினேஷனா கொண்டு வரணும்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் லான்னு போடுங்க. சார் எக்ஸாம் கேட்டாங்க அந்த கொஸ்டின். அப்ப லா இட் ஸ்டேட்ஸ் that rate of increase of pressure in the vertically downward direction in a specific fluid is equal to the specific weight of the fluid. The specific weight of the fluid. அப்ப இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ல என்ன சொல்றது அப்படின்னா, it state the rate of increase of pressure in the vertically downward direction in specific fluid is equal to the specific weight of the fluid. அப்ப நம்மளுடைய பிரஷர் வந்து டெப்த பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டோன்னு சொல்லலாம், டீனோட சொல்லலாம். நான் டோன்னு சொல்றேன். இப்படிதான் சேஞ்சஸ் தானே. டோ பி பை டோ இஜெட் இல்ல டோ ஹச். இந்த பிரச்சனை மேல கொடுத்தது அப்படியே எழுதுறேன். டிபி பை டிஹெச். ஓகே, ஹைட்ல வந்து பிரஷர் சேஞ்சஸ் ஆகுது. அது எதுக்கு ஈக்குவல்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் யூனிட் வெயிட்டுக்கு ஈக்குவல். ரெண்டுமே ஒண்ணுதான். ஸ்பெசிஃபிக் யூனிட் வெயிட் ஒண்ணுதான். டபிள்யூ ஆர் காமன் மென்ஷன் பண்ணுவோம். அதான் போட்டு. அப்ப இந்த லாவை பயன்படுத்தி எந்த ஒரு புள்ளியிலையும் பிரஷரோட சாரி ஒரு ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரஷர் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய திரவத்தோட வாட்டரோட இல்ல இனி ஒரு லிக்விடோட பிரஷர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு, அதோட டாப் சர்ஃபேஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு புள்ளி கீழே எடுக்கிறீங்க, அந்த இடத்துல எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹைட்ரோஸ்டாட்டிக் லாவை பயன்படுத்திக்கலாம். அப்ப அதோட அந்த புள்ளியோட பிரஷர் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நான் ஒரு ஃபார்முலா ட்ரை பண்ணி காமிப்பேன். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம அட்மாஸ்பியர் பிரஷர் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபார்முலா. ஒரே ஃபார்முலா தான் வரும். ரோ ஜி ஹெச் அந்த ஃபார்முலா தான். அப்ப எழுதிக்கிறேங்க. இது டெரவேஷன் மாதிரி போகும். அது எது இம்பார்ட்டனோ அந்த இடத்துல நான் டிக் பண்ணி அதை பார்த்துக்கிறேன். ஓகே. அப்ப இந்த லா எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, திஸ் லா is used for finding pressure at any point in a fluid at rest. At any point in a fluid at rest. அப்ப இந்த ஃபார்முலா இருக்காங்கன்னா மேல பார்த்ததுதான். அதே டிபி பை டிஹெச். எந்த ஒரு புள்ளியிலும் ஓய்வில் இருக்கக்கூடிய திரவத்தின் அழுத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தத்துவம் தான் தத்துவம் தீஸ்லாம் ஹைட்ரோஸ்டாட்டிக்ல அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த டிஹெச் இருந்துச்சுன்னா அப்ப டிபி நீட் இருக்குன்னா நீட்டான வந்துடும். டிஹெச் வந்துடும். ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்ப இங்க பின்னு வந்துடும், இங்க என்ன வந்துடும்? டபிள்யூ இன்டெகிரேஷன் ஆஃப் டிஹெச். அப்ப பி ஈக்குவல் டு
டபிள்யூ இன்ட்டு ஹச்ன்றோம். அப்ப டபிள்யூ பிளஸ் சின்னு வந்துடும். இன்டகிரேட் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கிறோம்னா இன்டகிரேட் பண்ணலாம். அப்ப டபிள்யூக்கு பதிலா என்ன போடலாம்? ரோ இன்ட்டு ஜின்னு போடலாம். இன்ட்டு ஹச் பிளஸ் சி. இதுதான் பிளஸ். இனி ஒரு பாயிண்ட். அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேங்க. இப்ப என்னன்னா இதான் ஃபார்முலா. அந்த ரோ ஜிஹெச் பிளஸ் சி தான் ஃபைனல் ஃபார்முலா. இது ஃபைனல் ஃபார்முலா இல்ல. இப்ப ஒரு வாட்டரோட சர்ஃபேஸ் இருக்கு. அந்த வாட்டரோட சர்ஃபேஸ்ல அட்மாஸ்பியர்ல என்ன பிரஷர் இருக்குன்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு புள்ளியில பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. அதை நம்ம என்ன செய்யணும்னா பர்டிகுலரா டாப் சர்ஃபேஸ்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அது தானே கீழே போகும். இதோட டாப் சர்ஃபேஸ். இந்த டாப் சர்ஃபேஸ்ல ஏதாச்சும் ஒரு புள்ளி எடுக்கிறோம். அப்ப இந்த புள்ளியோட இப்ப இந்த இடத்துல எடுத்தா இந்த டாப் சர்ஃபேஸ்ல இருந்து கச்சோனுங்கிற இந்த கச்சிங்கிற ஹைட்ல இருந்து நீங்க சொல்லுவீங்க. ஆனா டாப் சர்ஃபேஸ்ல ஹைட் என்ன சார் இருக்கு? இனிவன் டாப் சர்ஃபேஸ் அந்த புள்ளியில ஹைட் என்னவா இருக்கு? 0. கரெக்டா? சார் டாப் சர்ஃபேஸ்ல இருந்தா கீழ் நோக்கி நான் ஒரு இடத்துக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும். டாப் சர்ஃபேஸ்ல இருந்து ஏதோ ஒரு புள்ளி வச்சா நீங்க ஹைட் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப இதுல இருந்து இந்த புள்ளி எவ்வளவு ஹைட் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா டாப் சர்ஃபேஸ்லயே ஹைட் என்ன இருக்கும்? ஹச் ஈக்குவல் டு வாட்டரோட சர்ஃபேஸ் மேலே. சார் கிளியர் கவனிக்கிறீங்களா? 0. ஓகே 0. 0. அப்ப அது மேல டாப் சர்ஃபேஸ் மேல இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷர் என்ன சார்? இங்க என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பிரஷர்? நம்ம மேல என்ன பிரஷர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? அட்மாஸ்பியர். Atmosphere. அப்ப இங்க ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா PATM இருக்கும். அதுதான் அட்மாஸ்பரிக் பிரஷர் தான் ஏடிஎம் சொல்லி வச்சிருக்கு. அப்ப PATM நான் யூனிவர்சல் சர்க்கியூட் தான். ஓகே. அப்ப ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்கல்ல கேஜினா கிலோகிராம், சினா சாரி ஜினா கிராம், சிசினா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வச்சிருப்பாங்கல்ல சிவில்ல யூஸ் பண்ணக்கூடிய இது அதுதான் ஏடிஎம் அட்மாஸ்பியர் பிரஷர். அப்ப வாட்டரோட சர்ஃபேஸ்ல பார்க்கும் பொழுது கச்சிங்கிறது 0, பிரஷருங்கிறது அதோட அட்மாஸ்பியர் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே சார். இப்ப அதை அப்படியே எடுத்துட்டு வாங்க. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து பார்க்க போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா H equal to 0 and pressure equal to atmospheric pressure. இப்ப at water surfaceல தண்ணியோட மேற்பரப்புல. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 போடும்போது ஈக்குவேஷன் நம்பர் 1ல இந்த P ஈக்குவல் என்ன வந்துடும்? PATM வந்துடும். அப்ப EGH அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிரும்? ரோ ஜிஹெச்ல ரோ ஜி இந்த கட்சிக்கு பதிலா 0 போடணும். இன்டு 0 பிளஸ் சி. 0 பெருக்கும்போது இந்த டோட்டலா எல்லாம் 0 ஆயிரும். P அட்மாஸ்பரிக் ஈக்குவல் டு சி வந்துடும். சார் கிளியர்? புரியுதா? அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 மறுபடியும் எழுதுங்க. மேல இருக்கிற ஈக்குவேஷன் நம்பர் 1 மறுபடியும் எழுதுங்க. அப்ப ஈக்குவேஷன் 1 என்ன சொல்றதுன்னா P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச் பிளஸ் சின்னு சொல்லுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த சி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த சி இருக்கக்கூடிய இடத்துல தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன செய்ய போறேன்னா நான் PATM அப்படிங்கிற இந்த இதுக்கு ஈக்குவல் தானே அப்படி போடப்படும். ஏடிஎம் அப்படின்னு போடப்படும். அப்ப P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச் பிளஸ் P அட்மாஸ்பரிக் பிரஷர். சார் கிளியர்? யாரும் கிளியர் செக் பண்ணுங்க. ஓகே தானே? ஓகே சார். அப்ப இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய பிரஷர் தான் ரெஃபரன்ஸ். அப்ப அதை விட கூடுதலா போகுதா கம்மியா போகுதா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதை விட கூடுதலா போகுது அப்படின்னா அத என்ன பிரஷர் சொல்லுவாங்கன்னா கேஜி பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வரும். அது நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா வேக்கம் பிரஷர் சொல்லுவாங்க. அது போக போக எடுத்துக்கலாம். அப்ப இங்க இந்த இது பார்க்க எப்படி எழுதுனா P ஈக்குவல் டு P அட்மாஸ்பியர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க பிளஸ் ரோ ஜிஹெச். இப்போ உங்களுக்கு இதுல என்ன தெரியுது? P அட்மாஸ்பியரிக் இதான் கான்ஸ்டன்ட். இந்த ரெஃபரன்ஸோட இந்த ரோ ஜிஹெச்ங்கிறது இதோட ஃபார்முலா. இது ஒரு பிரஷரோட ஃபார்முலா. அப்ப ரோ ஜிஹெச்ங்கிறது ஒன்னு ஆட் ஆயிருக்கு. அப்ப இதுல நமக்கு என்ன சார் தெரியுது? இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷரோட ஒரு பிரஷர் வந்து பிளஸ்ல இருந்தா மைனஸ்ல இருக்கு. ஆட் ஆயிருக்கா சப்ட்ராக்ட் ஆயிருக்கா?
ஆட் ஆயிருக்கு. ஆர்டர் அப்ப ஆட் ஆயிருக்குன்னா பிளஸ்ல ஆட் ஆயிருக்கு. பிளஸ்ல ஆட் ஆயிருக்கு அப்படின்னா இது என்ன சொல்றோம்னா கேஜி பிரஷர் சொல்றோம். கூடுதலாக இருக்கக்கூடிய பிரஷர் கேஜி பிரஷர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாண்ட் எப்படி மாறும்னா பி ஈக்குவல் டு பி அட்மாஸ்பரிக் பிளஸ் பி கேஜி அப்படின்னு மாறும். கிளியர்? ஓகே தானே சார்? அப்ப இந்த வெளில இருக்கக்கூடிய பீனா என்ன சார் அப்படின்னா இதான் நார்மல் பிரஷர். அப்ப இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது நார்மல் பிரஷர். அப்ப நார்மல் பிரஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் பிரஷர் பிளஸ் கேஜ் பிரஷர் பார்க்கலாம் வந்துருச்சு. இந்த நார்மல் பிரஷர் இருக்கும் இல்லாட்டி இன்னொரு நேம் இருக்கு அப்சல்யூட் பிரஷர். இப்ப ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் கேட்ட விஷயம் தான். இது ஒரே நாள் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன் அப்சல்யூட் பிரஷர். அப்ப அப்சல்யூட் பிரஷர் ஈக்குவல் என்ன வரும் கொஸ்டின் எப்படி சார் கேட்பான் அப்படின்னா அவன் நிறைய விதத்துல கேட்பான். இப்ப பி அப்சல்யூட் ஈக்குவல் டு பி அட்மாஸ்பரிக் பிளஸ் பி கேஜ்னு பார்த்தோம் கண்டுபிடிச்சோம். இப்ப இதுதான் பார்த்தோம். அவன் எப்படி கேட்பானா இதுல இப்படியும் கேட்கலாம் இல்லாட்டி பி அட்மாஸ்பரிக் என்ன அப்படின்னு கேட்கலாம். அவன் பி அட்மாஸ்பரிக் கேட்கறான் அப்படின்னா என்ன ஆயிடும் ஆல்ரெடி இங்க பி அப்சல்யூட் இருக்கு இதுக்கு பிளஸ் உள்ள கேஜ் எங்க இருந்துச்சுன்னா மைனஸ் பி கேஜ்னு வந்துடும். சார் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் சார் இதுல இன்னொன்னு கீழே கொடுப்பேன் அதை ரிப்பீட்டடா கேட்டிருக்கான். கிளியர்? புரியுதா? ஓகே. இப்ப அடுத்து என்ன சார்னா இப்ப அட்மாஸ்பரிக் பிரஷர்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காது. உங்களுடைய அட்மாஸ்பரிக் பிரஷரோட உங்களுக்கு பாசிட்டிவ்ல பிரஷர் ஆட் ஆகுது அப்படின்னா அது கேஜ் பிரஷர். அப்ப எங்க பிரஷர் வந்து பாசிட்டிவ்ல ஆக்ட் ஆகும் உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய வாட்டரோட கீழ் பகுதியில போக போக பிரஷர் வந்து அட்மாஸ்பரிக் பிரஷர் கூடிக்கிட்டே தான் போகும். அப்ப அது கேஜ் பிரஷர். அதே மேல போக நம்ம சர்ஃபேஸ் மேல போக போக பிரஷர் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அதனாலதான் குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் மலை ஏறுறாங்களே அப்படின்னா மூக்கில தான் வருது. பிரஷர் ரொம்ப இதா இருக்கிறதுனால கம்மியா இருக்கிறதுனால. அதே வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மேல போனா அப்படி இன்வெர்ஸா மாறுது மறுபடியும் பிரஷர் கூடும். அந்த அளவுக்கு நான் போக வேண்டியது. வளிமண்டலங்கிறது பல அடுக்குகளால் ஆனது. நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதேதான் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. நீங்க என்ன தெரியுங்களா படிச்சிருப்பீங்க. ஓகே அதனால நமக்கு தேவையில்லை. அப்ப இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா பிரஷர் அப்ப நம்ம ஒரு கீழ் நோக்கி போக போக ஆட் ஆகுது மேல் நோக்கி போக போக நெகட்டிவா வரும். அது நான் கீழே அடுத்து பேசுறேன் நெகட்டிவ் பிரஷர் பத்தி தனியா. இப்ப இந்த இடத்துல இந்த அப்சல்யூட் பிரஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியர் பிரஷரோட கேஜ் பிரஷர் ஆட் ஆகுது. பிளஸ்ல ஒரு பிரஷர் வந்திருக்கு அப்படின்னா அது அப்ப அது என்னன்னா கேஜ் பிரஷர் சொல்லுவோம். அப்ப அப்சல்யூட் பிரஷர் அந்த இடத்துல எப்படி இருக்கும் பி அட்மாஸ்பியர் பிரஷர் கேஜ் பிரஷர். அப்ப இந்த பி அப்சல்யூட் பிரஷருக்கான அர்த்தம் என்ன சார்? பி நார்மல் பிரஷருக்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னா இப்போதே நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இல்ல கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பிரசன்ட்ல பிரஷர் பத்தி பேசுறதுதான் அந்த அப்சல்யூட் பிரஷர் இல்ல நார்மல் பிரஷர். அதே பி கேஜி பிரஷருக்கான அர்த்தம் என்ன சார்னா எங்கன்னா பிரஷர் கான்ஸ்டன்ட் பிரஷரோட கூடுதலா வருதோ பாசிட்டிவ் வருதோ அதெல்லாம் கேஜி பிரஷர். அப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தோட அழுத்தம் தான் கான்ஸ்டன்ட் பிரஷர். அவ எங்கேயெல்லாம் வளிமண்டல அழுத்தத்தை விட கூடுதலான பிரஷர் வருதோ அது எல்லாமே கேஜி பிரஷர் தான். அப்ப அந்த கூடுதலா வர்ற பிரஷர் அட்மாஸ்பியர் பிரஷர் எவ்வளவு கூடுதலா வருது? இப்ப 10ங்கிறது அட்மாஸ்பியர் பிரஷர்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2ங்கிற அளவு கூட வருது அப்படின்னா 10+2னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஷர் பிரஷர். அந்த பிரஷர் பிரஷரை தான் நாம் அப்சல்யூட்டா நார்மல் பிரஷர் சொல்றோம். அடுத்தது அப்ப அந்த அட்மாஸ்பியர் பிரஷர் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா லேபரட்டரியில 2 எடுத்துக்கலாம். ஒண்ணு வாட்டரை வச்சு அட்மாஸ்பியர் பிரஷர் கண்டுபிடிக்கலாம் இல்ல பாதரசத்தை வச்சு அட்மாஸ்பியர் பிரஷர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ தான் வரும். அதனாலதான் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப்ல அந்த பீசோமெட்ரிக் டியூப்லாம் ஒரு ஆயில் மாதிரி ஊத்தி வச்சிருப்பாங்க. அது என்ன ஊத்தி வச்சிருப்பாங்கன்னா மெர்க்குரி ஊத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அதுல லிக்யூடும் ஊத்தி வச்சுக்கலாம் மெர்க்குரியும் ஊத்தி வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் அட்மாஸ்பியர் பிரஷர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வரும். அப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம காலேஜ்ல பார்த்த எல்லாத்துலயுமே வந்து மெர்க்குரி தானே சார் ஊத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க காலேஜ்ல வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப்ல என்ன டெஸ்ட் பண்றீங்க? வாட்டரை வச்சு தான் டெஸ்ட் பண்றீங்க. வாட்டர்ல ஃப்ளோ பண்ணி தான் டெஸ்ட் பண்றீங்க. அது பெர்னலிஸா இருக்கட்டும், ரெசிபிலிட்டி பம்பா இருக்கட்டும், சென்ட்ரிபியூட்டல் பம்பா இருக்கட்டும், டர்பைனா இருக்கட்டும், இல்ல வந்து வெஞ்சுரி மீட்டர், ஆர்பிஎஸ் மீட்டர், இல்ல சேனல் வந்து நாச்சார், உங்களுக்கு வியரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா
நீங்க வந்து தண்ணியை தான் ஃப்ளோ பண்ணி தான் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு டிஸ்சார்ஜ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இல்ல கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் எவ்வளவு இருக்கு, இல்ல பிரிக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும். அப்ப தண்ணியை வச்சு கண்டுபிடிக்கிறதுனால அந்த பியூசோமீட்டர் டியூப்ல தண்ணியே எடுத்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு துல்லியமா ஆன்சர் கிடைக்காதுன்றதுக்காக தண்ணிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய, அது அட்மாஸ்பியர் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு இது மெர்க்குரி தான். வாட்டருக்கு அடுத்து அந்த மெர்க்குரியை ஊத்தி வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது ரெண்டையும் எப்படி ஈக்குவலா ஆகுதுன்றத ப்ரூவ் பண்ணணும்ல, அதான் காமிக்க போறேன். அப்ப அட்மாஸ்பியர் பிரஷர் போடுங்க. அட்மாஸ்பியரிக் பிரஷர் it is defined as pressure exerted by the atmospheric air upon the surface. நம்மளுடைய சர்ஃபேஸ்ல எந்த அளவுக்கு பிரஷர் வந்து வெளிப்படுத்துதோ, ஓகே, சர்ஃபேஸ்ல யார் பிரஷரை வெளிப்படுத்துவா? சர்ஃபேஸ்ல சுத்திட்டு இருக்கிறது ஆக்சிஜன், ஏர் தான். அந்த ஏரு நம்ம மேல எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குது கண்ணுக்கு தெரியாம அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் பிரஷர். இப்ப நீங்க உங்க ரூம்ல உட்காந்துருக்கீங்க, இல்ல வெளில உட்காந்து கிளாஸ் நோக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்க மேல ஒரு பிரஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர் பிரஷர், வளிமண்டல அழுத்தம்னு சொல்லுவாங்க. அப்ப இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் பிரஷர் எக்ஸர்டட், அழுத்தம் வெளிப்படுகிறது எதிலிருந்து? பை தி அட்மாஸ்பியரிக் ஏர், வளிமண்டலத்தில் சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் நம்மளுடைய சர்ஃபேஸ் மேல ஆக்ட் ஆகுது. அது நம்ம மனிதர்கள் மேல மட்டும்தான் ஆக்ட் ஆகுதுன்னா இல்ல, சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பூமியோட எந்த சர்ஃபேஸ் மேல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகள் மேல அந்த பிரஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஏர் பிரஷர் தான் அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு சொல்றோம். அப்ப இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எழுதலாம். It is defined as pressure exerted by the atmospheric air upon the surface. அதுக்கு அடுத்து எழுதிக்கிறேங்க. அப்ப அட்மாஸ்பியர் பிரஷர் பி ஏடிஎம் எந்த அளவுக்கு சார் இருக்கும் அப்படின்னா ரோ H2 இன்டு ஜி இன்டு H2 அளவுக்கு இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு அட்மாஸ்பியர் பிரஷர் இருக்கும். ஏன்னா பிரஷர் கண்டுபிடிக்கணும் ஒரே ஃபார்முலா ரோஜி ஹெச் தான். அப்ப அட்மாஸ்பியர் பிரஷர் கண்டுபிடிக்கணும் நம்ம H2 வச்சு வாட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம், டெஸ்ட் பண்ண போறோம். அப்ப ஸ்டார்ட் வாட்டருக்குன்னு ஒரு ஹைட் இருக்கு, பிரஷர் ஹெட்னு ஒண்ணு இருக்கும். நீங்க அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பக்கத்துல நோட்னு போட்டு எழுதிக்கங்க. வாட்டருக்குன்னு ஒரு பிரஷர் ஹெட் இருக்கு. அப்ப பிரஷர் ஹெட் ஆஃப் H2 ஈக்குவல் டு 10.30 மீட்டர். இது எக்ஸாம்ல கேட்டாச்சு. அதே பிரஷர் ஹெட் ஆஃப் மெர்குரி ஈக்குவல் டு 760 mm இருக்கு, இல்ல 0.76 மீட்டர் இருக்கு. இதுவும் எக்ஸாம்ல கேட்டாச்சு. இதை மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சொன்னேன்னா ஒரு டியூப்ல தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டியூப்ல வந்து நீங்க வந்து லைட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட பிரஷர்ல போயிட்டு இருக்கு. நீங்க லைட்டா ஒரு ஊக்க வச்சு குத்துறீங்கன்னா தண்ணி வந்து மேல அப்படியே இருக்கும். அப்ப அது எவ்வளவு ஹைட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் அந்த பிரஷருக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட் மேல ஏறும். அதான் அதோட பிரஷர் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க, அழுத்த உயரம் சொல்றாங்க. சார் கிளியர், புரியுதா? அப்போ ஒரு வாட்டருக்கு 10.30 மீட்டர் அளவுக்கு போகுமா நார்மல் பிரஷர்ல போயிட்டு இருக்கும்போது. அதே பாதரசத்துக்கு 0.76, ஏன்னா அந்த அளவுக்கு அடர்த்தி அதிகம், அவ்வளவுக்கு வெளில போகாது தண்ணி அளவுக்கு, மேல ஹைட் எவ்வாது. அப்ப இது மூலம் என்ன தெரியுதுன்னா பிரஷர் கேட்டா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அதை வச்சுதான் நம்ம அட்மாஸ்பியர் பிரஷர் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ரோ H2 என்ன அர்த்தம்? வாட்டரோட டென்சிட்டி 1000, ஜிங்கிறது என்ன 9.81, பிரஷர் ரேட் என்ன 10.33. அப்ப இது எல்லாத்தையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்னா பி அட்மாஸ்பியரிக் ஈக்குவல் டு பிரஷர் 101.337 கிலோ லிட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப கிலோ பாஸ்கல்னு எழுதலாம். அப்ப இதுல பார மாத்திரம்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பார மாத்திரத்துக்கு என்ன செய்வோம்? 10⁵ 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப 10⁵ கிலோவுல ஒரு 10⁵ இருக்கு. அப்ப 10⁵2 வந்து கொடுத்தா போதும்ல. அப்ப 10⁵2 கொடுத்தோம்னா 2 ஸ்தானம், ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி இருக்கும். அப்ப 1.01337. அப்ப 10⁵2 இங்க இருக்கு, அது கிலோல ஒரு 10⁵3 இருக்கு, அதுக்கு அடுத்து பாஸ்கல் இருக்கு.
அப்ப 1.01337 into 10⁵ பாஸ்கல்னு கிடைச்சிருச்சு. அப்ப 10⁵ பாஸ்கல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? 10⁵ பாஸ்கல் 10⁵ பாஸ்கல் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அப்ப 10⁵ பாஸ்கலோ அல்லது 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 பார் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்ப இந்த இடத்துல தூக்கிட்டு 10⁵ பாஸ்கல் தூக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1.01337 பார்னு கொடுக்க போறோம். அப்ப அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப அட்மாஸ்பியர் பிரஷர் எந்த அளவுக்கு சார் இருக்கு அப்படின்னா பார்ல சொல்லும்போது 1.01337 பார்ல இருக்கு. ஏன்னா பாராமீட்டர் வச்சு மெஷர் பண்றதுனால. அப்ப எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எழுதியதுல எது சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்பாங்க. இல்லாட்டி கிலோ பாஸ்கல் இந்த இடத்துல கேட்பாங்க. தட்ஸ் ஆல். அப்ப கிலோ பாஸ்கல்னு சொல்லலாம். இல்லாட்டி கிலோ பாஸ்கல் பதிலா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். மீட்டர் கியூப் வர்றது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். அப்ப இந்த இடத்துல கேட்பாங்க. இந்த ரெண்டு இடம் தான் நீங்க பார்க்கலாம். அப்ப ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் எவ்வளவு இருக்கு? நமக்கு மேல ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் பிரஷர் 1.01337 பார்ன்னு இருக்கு. இப்ப இதுதான் ஸ்டாண்டர்டா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. இதே மாதிரிதான் மெர்க்குரிக்கு ஈக்குவலா இருக்கணும். கிட்டத்தட்ட ஈக்குவல்னா இது பக்கத்துல வர மாதிரி வேல்யூ இருக்கும். அதனாலதான் மெர்க்குரி வந்து வாட்டர் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாதோ அங்க இடத்துல மெர்க்குரி யூஸ் பண்றாங்க. ஏன்னா எங்கேயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸோட தான் கம்பேர் பண்ணணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளுக்கு பிரஷர் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும். அப்படிதான் நீங்க செஞ்சிருப்பீங்க. இந்த ஆர்பிஎஸ் மீட்டரு, இந்த வெஞ்சுரி மீட்டரு இது எல்லாத்துலயுமே நீங்க பிரஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல. அப்ப பிரஷரை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க ஒரு இடத்துல அப்படின்னா கண்டிப்பா ஒரு அந்த டேட்டா பிரஷர் வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கூடுதல் ஆகுதுக்கா கம்மியா வந்திருக்கான். அந்த டேட்டா பிரஷர் யாரு? அட்மாஸ்பியரிக் பிரஷர். அப்ப அதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு வாட்டர் எடுத்துக்கணும்னா ஒண்ணு மெர்க்குரி எடுத்துக்கணும். அப்ப வாட்டருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வாட்டரே நம்ம டேட்டா எடுத்துக்காம நம்ம பீசோமெட்ரிக் டியூப்ல வந்து மெர்க்குரி ஊத்தி வச்சுக்கிறோம். ஏன் மெர்க்குரியை ஊத்துறோங்கிறதுக்கான கான்செப்ட் இதுதான். லேபரேட்டரியில யூஸ் பண்றோம்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப்ல, ஹைட்ராலிக்ஸ் லேப்ல அதுக்கான காரணம் இதுதான். அத எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா இப்ப நான் மறுபடியும் மெர்க்குரி கண்டுபிடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. வேல்யூ கிட்டத்தட்ட ரெண்டுக்கு ஈக்குவலா வரும். இப்ப எது கண்டுபிடிக்க போறேன்னா அதேதான் பி அட்மாஸ்பியரிக் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன ரோஜி வச்சு தான் பாருங்களா. அப்ப டென்சிட்டியா மெர்க்குரி எடுத்துக்குவோம். இன்டு ஜி இன்டு ஹச்ங்கிறது என்னன்னா மெர்க்குரியோட ஹைட் எடுத்துக்கிறோம். அப்ப ஒரு வேலை என்ன பாருங்க. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி என்ன? 13600. ஜியோட வேல்யூ என்ன? 9.81. ஹச்சோட வேல்யூ என்ன? இப்பதான் மேல பார்த்தோம். 760 mm சொன்னேன். அது மீட்டர்ல எழுதும்போது 0.76 மீட்டர். அப்ப இது எல்லாத்தையும் பெருக்குனா எவ்வளவு வரும் அப்படின்னா 101.396 கிலோ பாஸ்கல் கிடைக்கும். இல்ல கிலோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ல கிடைக்கும். இதுதான் பி அட்மாஸ்பியர். முதல்ல மாதிரி இதை பார்க்கு மாத்தணும்னா அதேதான். இங்க இருந்து 2 ஸ்தானம் தள்ளி கிலோக்குள்ள கொடுத்தோம்னா 10⁻2 இருக்கும். அதுல கிலோ 10⁻3 இருக்கு. அப்ப 10⁻3 பாஸ்கல்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டா நியர். ஆர் 1.01396 என்ன கிடைக்கும்? பார்னு கிடைக்கும். அப்ப மேல கீழே பாருங்க. நம்ம ஜஸ்ட் புள்ளிக்கு எடுத்து 2 டிஜிட் பார்த்தா போதும். அப்ப இங்க 2 1 0.1 1 0.1 அதுக்கு எடுத்துனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து 3 அடுத்த டிஜிட்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. புள்ளிக்கு எடுத்து 3 டிஜிட்டுமே ஈக்குவலா தான் இருக்கீங்க. அப்ப இது போல நமக்கு என்ன சார் தெரிய வருது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் பிரஷருங்கிறது நம்மளுடைய வாட்டருக்கு கண்டுபிடிக்கும் போதும் வாட்டர் வச்சு கண்டுபிடிக்கும் போதும் இல்ல மெர்க்குரி வச்சு கண்டுபிடிக்கும் போதும் நமக்கு ஒரே வழி தான் காட்டுது. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதுதான். அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்கான்? அப்ப எது சார் ட்ரை பண்ணி காமிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் வந்து சொல்றேன் பாத்துக்கங்க. அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷரோட வேல்யூ என்ன? 1.01337 பார் அது கேட்டான். அதே வந்து 101.337 கிலோ பாஸ்கல் இது ஒரு கேட்டான். அதுக்கடுத்து வாட்டரோட ஹெட் என்ன? 10.33 மீட்டர் இது கேட்டான். மெர்க்குரியோட ஹெட் என்ன? 0.76 அவன் எம்எம்ல கேட்டிருந்தான். 760 எம்எம்ல கேட்டிருந்தான். அப்ப இவ்வளவு விஷயம் கேட்டிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல நான் சால்வ் பண்ணி காமிச்ச மாதிரி ஆயிடுச்சு, சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. இப்ப மறுபடியும் இங்க வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல என்ன சொன்னேன்? பி அப்சல்யூட்லி ஈக்குவல் டு பி அட்மாஸ்பியர் பிளஸ் பி கேஜ்னு சொன்னேன். காஜ் பிரஷர் ஆர் கேஜ் பிரஷர் சொன்னேன். அப்ப கேஜ் பிரஷர் டெஃபினிஷன் எழுதுறதுல என்னதான் கேஜ் பிரஷர் உண்மையான பிராக்டிகல் எடுத்தானே எங்கன்னா அட்மாஸ்பியர் பிரஷர் 1.013 அப்படிங்கிற இதோட வேல்யூவோட பிளஸ்ல வேல்யூ வரும்போதோ அது எல்லாமே கேஜ் பிரஷர்.
அதே நெகட்டிவ்ல வரக்கூடிய வேல்யூ எல்லாமே அட்மாஸ்பியர் பிரஷர்ல இருந்து வேல்யூ கம்மி பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாமே நெகட்டிவ் பிரஷர் வேக்கம் பிரஷர் சொல்லுவோம். அதை அடுத்து பார்த்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாட்டை முடிப்போம். அப்ப அந்த கேஜி பிரஷர்னா என்ன? அட்மாஸ்பியர் பிரஷரோட இங்கேனா வேல்யூ வந்து ஆட் ஆகுதோ அது இல்லாம கேஜி பிரஷர். ஆட் ஆகக்கூடிய வேல்யூ வந்து கேஜி பிரஷர் பிஏடிஎம் ஓட. அப்ப அந்த கேஜி பிரஷருக்கான உண்மையான தியரிட்டிக்கல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அதான் கொடுக்க போறேன். பிராக்டிகல் டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. தியரிட்டிக்கல் டெஃபினிஷன் எழுதிக்கிறேங்க கேஜி பிரஷர். It is defined as the pressure measured by the gauge instrument in which atmosphere pressure is taken as stated. அப்ப pressure measure பண்றோம். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அப்ப மெஷர் பண்ணும்போது அட்மாஸ்பியர் பிரஷர் டேட்டா வச்சு மெஷர் பண்ணோம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் பிரஷர் என்ன சொல்றோம்னா கேஜ் பிரஷர் சொல்றோம். அப்ப இட் இஸ் டிஃபைன்ட் as the pressure measured by the gauge. சார் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பேரு கேஜ் தான். அப்ப அந்த கேஜ் வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அட்மாஸ்பியர் பிரஷர் டேட்டா வச்சுட்டு அந்த கேஜ்ல மெஷர் பண்ணோம். அப்ப வேல்யூ பாசிட்டிவ்ல கிடைக்குது. அதுதான் என்ன சொல்றேன்னா கேஜ் பிரஷர் சொல்றோம். ஒருவேளை அந்த கேஜ் வச்சு மெஷர் பண்ணும்போது நெகட்டிவ்ல கிடைச்சுன்னா நெகட்டிவ் கேஜ்னு சொல்லுவோம், இல்ல வேக்கம் பிரஷர் சொல்லுவோம். பாசிட்டிவ்ல வேல்யூ வந்துச்சுன்னா வெறும் கேஜ்னு சொல்லிடுவோம். பாசிட்டிவ் கேஜ்னு சொல்ல மாட்டோம், வெறும் கேஜ்னு சொல்லிடுவோம். அதே நெகட்டிவ்ல அட்மாஸ்பியர் பிரஷரோட லோ பிரஷரா கிடைக்குது அப்படின்னா அத நெகட்டிவ் கேஜ்னு சொல்லுவோம், இல்ல வேக்கம் பிரஷர் சொல்லுவோம். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் இன் விச் எதை டேட்டா வச்சு பார்க்க போறோம்? அட்மாஸ்பியரிக். ஏன்னா அட்மாஸ்பியரிக் விட கூட போதா கம்மியா போதான்னு தான் வச்சு வியூ பண்றேன். அப்ப அட்மாஸ்பியரிக் pressure is taken as datum. Okay. அப்ப டேட்டம்னு எழுதிக்கிறீங்க. அடுத்து இந்த மெஷர்டு பிரஷர் இஸ் ஹையர் தென் அட்மாஸ்பியர் பிரஷர். ரெண்டு விஷயம் இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா the measured pressure highest in atmospheric pressure. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேஜி பிரஷர்னு சொல்லுவோம். அதே ரெண்டாவது எது டேட்டமா இருக்குன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர் பிரஷர் டேட்டா. அப்ப அதுவே கூட கம்மியாகும். அடுத்து இந்த இங்க மெஷர் பண்ணக்கூடிய பிரஷர், இந்த மெஷர்டு பிரஷர் எதுல மெஷர் பண்ற? கேஜ்ல. இந்த மெஷர்டு பிரஷர், இந்த மெஷர்டு பிரஷர் lower than atmospheric pressure. அப்ப நீங்க மெஷர் பண்ணக்கூடிய பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர் டேட்டாவை விட கம்மியாகுது அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா நெகட்டிவ் கேஜ் பிரஷர். அது இன்னொரு பேர் இருக்கு, வேக்கம் பிரஷர். அவ்வளவுதான் சார். கிளியர்? புரியுதா? ஓகே. இப்ப இது கிராப்னா எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பாத்துக்கிறேங்க.
இப்ப இதோட ரெஃபரன்ஸ்ங்கிறது இதான் அட்மாஸ்பியர் பிரஷர். இந்த இடத்துல இருக்கு. இதான் ரெஃபரன்ஸ். இதான் அட்மாஸ்பியர் பிரஷர். இதான் அட்மாஸ்பியரிக் பிரஷர். இப்ப இந்த அட்மாஸ்பியர் பிரஷரோட கூட போகுது அப்படின்னா அந்த பிரஷர் என்ன சொல்லுவாங்கன்னா கேஜ் பிரஷர் சொல்லுவோம். அப்ப இந்த பிரஷர் என்ன கேஜ் பிரஷர். இது எப்படி இருக்கு அவரோட அட்மாஸ்பியர் பிரஷரோட கூட இருக்கு மேல இருக்கு. அட்மாஸ்பியர் பிரஷரோட கம்மியா இருக்கு கீழே இருக்கு அப்படின்னா இதை என்ன சொல்லுவான் வேக்கம் பிரஷர் சொல்லுவோம். இது படத்துல இருந்து சொல்றேன். அப்ப இந்த கீழே இருக்கிற இந்த லைன் என்ன சார் அப்படின்னா இது அப்சல்யூட் ஜீரோ பிரஷர் சொல்லுவாங்க. அப்சல்யூட் பிரஷர் நார்மல் பிரஷர் ஜீரோ பிரஷர். சரி அப்சல்யூட் ஜீரோ பிரஷர் சொல்லுவாங்க. இதே தான் கண்டுபிடிக்க போறோம். அப்சல்யூட் ஜீரோ பிரஷர். அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கும் அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்ப அப்சல்யூட் ஜீரோ பிரஷர்ல என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னா -273.15 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்ப நம்ம இதே தான் கண்டுபிடிக்கணும். இப்ப பி அப்சல்யூட் வந்து எது கண்டுபிடிக்கணும்னா பாசிட்டிவ் பிரஷர் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து இது வரையும் வரும் பாசிட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா இது பி அப்சல்யூட். மேலே நான் காமிச்சேன் என்ன வந்துச்சு நமக்கு பி அப்சல்யூட். நம்மளோட பி ஏடிஎமோட என்ன செய்யணும் பி கேஜ வந்து கூட்டணும். ஞாபகம் இருக்கா மேல நடத்துறேன். அதே பி அப்சல்யூட்டுக்கு வந்து இதுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த டெண்டர்ல இருக்குது வேக்கமுக்கு. அப்ப இதுக்கு என்ன சார் வரும்னா நல்லா கவனிங்க. அப்ப பி அட்மாஸ்பரிக்ல இருந்து இந்த வேல்யூ கழிக்கணும். இந்த வேக்கம் பிரஷரை கழிக்கணும். அப்ப அதே பி அப்சல்யூட் ஈக்குவல் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. பாசிட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலா, நெகட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா இது. ஏடிஎம்ல இருந்து என்னன்னா உங்களுடைய பி வேக்கமா கழிக்கணும். சார் அதிக அளவு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த பிரஷர் கான்செப்ட்ல அதிக அளவுக்கு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்னா இந்த பி அப்சல்யூட் அது எப்ப பிளஸ் வரும் எப்ப மைனஸ் வரும் ஃபார்முலா. இதை மாத்தி மாத்தி கேட்பாங்க. இப்ப பி அட்மாஸ்பரிக் ஈக்குவல் இந்த இடத்துல எப்படி எழுதலாம் அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல அந்த ஃபார்முலா எப்படி மாத்திடலாமா ஒரு பி அட்மாஸ்பரிக் இதுல கேட்கறான்னு வச்சுக்கிறேன். அது பி அப்சல்யூட் அந்த சைடு இருக்கு. அவர் பி அப்சல்யூட் இந்த இடத்துல பிளஸ் கேஜ் ஆகிட்டு போச்சுன்னா மைனஸ் கேஜ் வரும். அவன் என்ன கொடுத்து கேட்கறான் அப்படிங்கறது நீங்க தெளிவா இருக்கும். அதே சேம் டைம் இந்த இடத்துல அதே மாதிரி கேட்கணும். பி அட்மாஸ்பியர் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அங்கடா பி அப்சல்யூட் இருக்கு. இந்த சைடு உள்ள மைனஸ் பி வேக்கம் மைண்ட் போச்சுன்னா பிளஸ் பி வேக்கம் வரும். நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா கேஜ் பிரஷர் வந்து பிளஸ் பண்ணுவோம் வேக்கம் பிரஷர் வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போறாங்க. சைன் மனப்பாடம் பண்ணிட்டு போறாங்க. அதை எதோட பிளஸ் பண்ணுவோம் எதோட மைனஸ் பண்ணுவோங்கிறத பாக்குறது இல்ல. எதோட பிளஸ் பண்ணுவோம் அட்மாஸ்பியர் பிரஷரோட பிளஸ் பண்ணுவோம் கேஜ் பிரஷரை. அதே கேஜ் பிரஷரை உன்னோட மைனஸ் பண்ணுவோம். அது எதோட மைனஸ் பண்ணுவோம் அப்சல்யூட் பிரஷரோட மைனஸ் பண்ணுவோம். அப்ப கேஜ் பிரஷர்ல பிளஸும் வருது மைனஸும் வருது. எந்த இடத்துல பிளஸ் வருது அட்மாஸ்பியர் பிரஷரோட கேஜ் பிரஷரை கம்பேர் பண்ணும்போது பி அப்சல்யூட் ஈக்குவல் டு பி அட்மாஸ்பியர் பிளஸ் பி கேஜ் படிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பி அட்மாஸ்பியர் கண்டுபிடிக்கும் போது பி அப்சல்யூட் மைனஸ் பி கேஜ்னு வந்துருது. ஒரு சிங்கிள் ஃபார்முலா தான் நமக்கு என்ன கேட்கலாம்ன்றது மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. சார் கிளியர் புரியுதா? அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்துக்கிறேன். இப்ப அவ்வளவுதான் பிரஷர் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்ப அடுத்து என்னன்னா என்னென்ன டிவைஸ் மூலமா பிரஷர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல எல்லாம் பார்க்க போறோம்னா எல்லாம் பார்க்க போறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்கோ அதுலதான் பார்க்க போறோம். அதுலயும் நான் வந்து கேட்பான் அப்படிங்கிற இடத்தையும் சொல்லிடுவேன். இதெல்லாம் கேட்கலாம் கேட்காம போகலாம்னு நான் கொடுத்துருவேன் பாத்துக்கிறேன். பிரஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் என்ன இருக்குன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு மெக்கானிக்கல் கேஜ் மூலம் கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்னு மேனோமீட்டர் மூலம் கண்டுபிடிக்கிறோம். மேனோமீட்டரே வந்து சிம்பிள் மேனோமீட்டர் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் ரெண்டு கேட்டகரியா நான் பிரிப்பேன். எழுதிருங்க ஒரு ப்ரோசர் மாதிரி கொடுக்குறேன். பிரஷர் கான்செப்ட் முடியும் போது அதுக்கடுத்து நம்ம என்ன ஹைட்ரோஸ்டாட்டிக் ஆரம்பிக்கிறோம். ஓகே எழுதிருங்க. என்னென்ன போடுறீங்கன்னா பிரஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் கொடுக்கலாம். டிவைசஸ். அப்ப இது ரெண்டா பிரிக்கலாம்.
ஒண்ணு மேனாமீட்டர்ஸ், இன்னொன்னு மெக்கானிக்கல் கேஜ். மேனோமீட்டரை பொறுத்தவரை இதை ரெண்டா சப்டிவைட் பண்ணலாம். ஒண்ணு மேனோமீட்டரை சிம்பிள் மேனோமீட்டர், அதே இங்க பி டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். அதே மெக்கானிக்கல் கேஜ் எப்படி பிரிக்கலாம்னா அஞ்சா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ டயப்ராம் பிரஷர் கேஜ், பிரஷர் கேஜ். பிங்கிறது வேர்டன் டியூப் பிரஷர் கேஜ். இதெல்லாம் லைட்டா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தாலும் டைப் கிளிக் பண்றதுக்கு. ஏன்னா பிரஷர்ல ஒரு கொஸ்டின் கேட்பான், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து கேட்டுருவான் மேக்ஸிமம். இது போறதுனா ரொம்ப ரேர். அப்படி கேட்டாலும் நீங்க எதுனா நாம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை பார்த்து டிக் பண்றது கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான் உங்களுக்கு. வேர்டன் டியூப் பிரஷர் கேஜ். அதுக்கடுத்து டெட் வெயிட் பிரஷர் கேஜ், டெட் வெயிட். பிரஷர் கேஜ். அதுக்கடுத்து பெல்லோஸ் பிரஷர் கேஜ். அதே மேனோமீட்டர்ல ரெண்டு இருக்குன்னு சொன்னேன், ஒரு சிம்பிள் மேனோமீட்டர், இன்னொன்னு டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். சிம்பிள் மேனோமீட்டர் என்ன சார் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பீசோமீட்டர், ரெண்டாவது யூடியூப் மேனோமீட்டர். யூடியூப், யூ டைப்ல டியூப் இருக்கும், அதான் மேனோமீட்டர். அதுக்கடுத்து மூணாவது சிம்பிள் காலம் மினோமீட்டர்னு சொல்லுவாங்க. சிம்பிள் காலத்துல ரெண்டு இருக்கு, வெர்டிகல் சிங்கிள் காலம், இன்க்ளைன்ட் சிங்கிள் காலம். ரைட்டா பாத்துக்கலாம், ரொம்ப இன்டெப்தா போகலாம். அதாவது சிங்கிள் காலம் மேனோமீட்டர். அது என்ன சார் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு டைப் ஏ எழுதிக்கிறீங்க, வெர்டிகல் சிங்கிள் காலம். மேனோமீட்டர். அது பி என்ன அப்படின்னா இன்க்ளைன்ட் சிங்கிள் காலம் மேனோமீட்டர். அதே டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா எழுதிக்கிறீங்க, யூ டைப்ல டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் இருக்கு. அப்ப யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். அதுக்கடுத்து இன்வெர்டட் யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். அதே யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் இன்வெர்ட்டா வைக்கிறது. இன்வெர்டட் யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்.
ஓகே. 2 பார்த்தா போதும். யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், அதுக்கடுத்து இன்வெர்ட்டட் யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் 2 பார்த்தா போதும். இப்போ வந்து இது எல்லாம் படிக்கணுமா சார்? இவ்வளவு எழுதி போடுறீங்களா அப்படின்னா, இவ்வளவு படிக்க வேண்டியதில்ல. இப்ப உங்களுக்கு மேனோமீட்டர்னா அதுல என்ன டைப் இருக்கு? அப்ப பிரஷர் மெஷர் பண்றோம்னா, அதுல வந்து மேனோமீட்டர், மெக்கானிக்கல் கேஜ்ன்னு 2 பேசிக் டைப் இருக்கு. மெக்கானிக்கல் கேஜ்ல என்னென்ன இருக்கு? டயஃப்ராம், போர்டன், டெட் வெயிட், பெல்லோ எல்லாமே பிரஷர் கேஜ் தான். அது மேனோமீட்டர் வந்து சிம்பிள் மேனோமீட்டர், டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் இருக்கு. அவ சிம்பிள் மேனோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பீசோமீட்டர், யூடியூப் மேனோமீட்டர், சிங்கிள் காலம் மேனோமீட்டர். அதுல 2 சொன்னேன். வெர்டிகல் சிங்கிள் காலம், இன்க்ளைன்ட் சிங்கிள் காலம். அப்ப இதுல பர்ட்டிகுலரா ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அதிக எக்ஸாம்ல கேட்பான் அப்படின்னா, பீசோமீட்டர், யூடியூப், டிஃபரன்ஷியல் அது வேணா கேட்கலாம். அதுலயுமே கேட்கலாம் அப்படின்னா, பீசோமீட்டர், யூடியூப் மேனோமீட்டர் ஒரே தான். மத்ததெல்லாம் கேட்கலாம், கேட்காம போகலாம். டிஃபரன்ஷியல் வேணா லைட்டா பார்த்துக்கிறது. அப்ப எக்ஸாமுக்கு எப்படி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப நான் நோட்ஸே கொடுக்க போறேன். அப்ப எழுதிக்கிறேங்க. ஒரு பைப்ல போகக்கூடிய பிரஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இது எல்லாமே. நான் கொடுத்துருக்கக்கூடிய பிரஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் எல்லாமே ஒரு பைப்ல போகக்கூடிய பிரஷரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான். பீசோமீட்டர் நீங்க லேப்ல பார்த்துருப்பீங்க. கலெக்டிங் டேங்கோட அட்டாச் ஆயிருக்கும். ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். எல் ஷேப்ல. அது எல்லாமே என்னன்னா பீசோமீட்டர்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் மினிமம் அளவுல பிரஷர் இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் பீசோமீட்டர். எக்ஸாம்ல கேட்டாச்சு. மினிமம் பிரஷர் மெஷர்ல தான் பீசோமீட்டர். இதுல கேட்ட ஒரே பாயிண்ட்னா அதான். அதுல ஃபார்முலா கேட்பாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எழுத வேண்டியதுல நான் என்னென்ன கொடுக்குறேனோ அதை வந்து எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்னா 1 பீசோமீட்டர். அதாவது மினிமம் பிரஷர் மெஷர்டு. மினிமம் பிரஷர் மெஷர்னு போட்டுக்கிறேன். அப்ப இது எப்படின்னா டானா வடியில தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதோட ஒரு எண்ட் வந்து நம்மளோட பைப்போட அட்டாச் ஆகும். இதுல தான் ரீடிங் கொடுத்துருப்பான் சார். வருஷம் கொடுத்துருப்பான். அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா P அப்சல்யூட் ஈக்குவல் டு உங்களுக்கு அட்மாஸ்பியர் பிரஷர், நார்மல் அட்மாஸ்பியர் பிரஷரோட எந்த அளவுக்கு அந்த பைப்ல போகக்கூடிய பிரஷர் அதிகமா இருக்கு. அப்ப P கேஜ். அந்த P கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரோ ஜி ஹச். அதுதான் இந்த P கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஜஸ்ட் எழுதிக்கிறேங்க. இந்த ரோ ஜி கேஜ் வச்சு தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி அந்த கேஜ் கண்டுபிடிக்கலாம்? அப்ப பைப்போட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பைப்போட இது கனெக்டா இருக்கு. அப்ப தண்ணி இதுல வந்து பைப்ல வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, பிரஷர்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அத பிளஸ் இதுக்குள்ள தண்ணி வரும். இது எந்த அளவுக்கு ஹைட் இதுல ஏறுதோ அதை மெஷர் பண்ணிக்குவாங்க. மெஷர் பண்ணிட்டு ரோ இன்டு ஜி இன்டு ஹெச்ல போடுவாங்க. ஏன்னா பைப்புக்கு ரோ வந்து 1000, ஜி 9.81. இந்த ஹைட்ல போட்டா உங்களுக்கு கேஜ் பிரஷர் எவ்வளவு கண்டுபிடிச்சார். தட்ஸ் ஆல் சிம்பிள். ரீசன்ட்லி எக்ஸாம்ல இதுவரையும் கேட்டது என்னன்னா, இந்த ரோ ஜிஹெச் ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டதுன்னா, பீசோமீட்டர் யூஸ் பண்ணி எது மெஷர் பண்ணுவோம்? மினிமம் பிரஷர் மெஷர் பண்ணுவோம். இல்ல மினிமம் பிரஷர் மெஷர் பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? இது பீசோமீட்டர், மேனோமீட்டர், இன்வெர்டட் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பீசோமீட்டர் தான் மினிமம் பிரஷர் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. அதுல சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். அப்ப இதெல்லாம் ஃபார்முலா கேட்கறான்னு தெரியல எனக்கு. நான் சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரும், டிஃபரன்ஷியல் மேனோமீட்டரும் நான் படம் குடுக்குறேன். குடுத்துட்டு ஃபார்முலாவும் கீழ எழுதுறேன். ஆனா, நீங்க இதுல லைட்டா பாத்துக்கிறங்க. இதுவரையும் அதிகம் கேட்டது இல்ல. ஆனா அப்ஜெக்டிவ் புக்லலாம் அந்த ஃபார்முலாஸ் இருக்கு. அப்ப ஒரு சில எக்ஸாம்ல அப்ஜெக்டிவ் புக்ல இருந்து கட் பண்ணி விட்டுறான் அப்படின்னா, அப்போ கேட்டுட்டானா பிரச்சனையா இருக்குங்கிறதுக்காண்டி நான் குடுக்குறேன். அப்ப மத்ததெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. வேணா இன்வெர்டட் டைப்போட உங்களுக்கு லிஸ்ட் ஒண்ணு குடுக்குறேன். அப்ப நான் மொத்தம் பீசோமீட்டர் கேட்பான்னு சொல்லிட்டேன். இப்ப குடுக்கக்கூடிய 3. ஒண்ணு சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். அதுக்கடுத்து டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். அதுக்கடுத்து அந்த சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரை இன்வெர்டடா வச்சு யூடியூப் மேனோமீட்டர் தலைகீழா வச்சு. அப்ப அடுத்து 3 இது குடுக்குறேன்.
இதுக்கு டயக்ராம்ல ரஃபா கொடுக்குறேன், ஃபார்முலா கொடுக்குறேன், ரைட்டா பாத்துக்கிறேன். கேட்கறதுனா ரொம்ப ரேர் தான். ரொம்ப ரொம்ப ரேர் தான். பாத்துக்கிறேங்க அவ்வளவுதான். அப்ப 2வது சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். இப்ப அதே மாதிரி பைப் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல கனெக்ட் பண்ணிருப்போம். தண்ணி போதா இருக்கும். அப்ப தண்ணி வரும்போது இதுக்குள்ள ஃபில் ஆகும். ஆல்ரெடி இதுல மெர்க்குரி வேற உட்காந்துருக்கும். அந்த மெர்க்குரியில தண்ணி வந்து அழுத்தும். மெர்க்குரி இதுக்குள்ள உட்காந்துரும். நான் சொல்லியிருக்கேனே, அந்த மேனோமீட்டர் ஒரு பீசோ மீட்டர்ல மெர்க்குரி ஊத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து பிரஷர் கண்டுபிடிக்கிறோம்ல. ஏன் சார் மெர்க்குரி ஊத்தி வைக்கிறோம்னா, நம்ம பிரஷர் கண்டுபிடிக்கும் போது அந்த பிரஷர் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கா, பாசிட்டிவ்ல வந்திருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் பிரஷரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்ப அத கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு அட்மாஸ்பியர் பிரஷரை இங்க காட்டணும். அதுக்கு ஒண்ணு வாட்டர் காட்டும், இன்னொன்னு எது காட்டும்? நம்மள்ட்ட மெர்க்குரி காட்டும். அப்ப வாட்டருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோங்கிறதுனால வாட்டரே நம்ம ரெஃபரன்ஸா எடுக்க வேணாம். அட்வான்ஸ் பிரஷர் காட்டுறதுக்கு. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மெர்க்குரி ஊத்தி வைக்கிறோம். மெர்க்குரி ஊத்தி வைக்கும்போது, நமக்கு இந்த வாட்டர் இங்க புடிச்சு அழுத்தும். அழுத்தும் பொழுது இங்க வந்து ஹைட் ரேட் டிஃபரன்ஸ் ஆகும். எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த 1க்கு சொல்றேன். அடுத்ததுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா எழுதிருவேன். அப்ப நார்மலா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். எழுதிக்கிறேன். இப்ப இதான் ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கிறேன். இதான் ரெஃபரன்ஸ். வாட்டர் அழுத்துறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தான் மெர்க்குரி இருந்திருக்கு 2 பக்கம். இப்ப வாட்டர் அழுத்தும் போது இந்த அளவுக்கு கீழ இறங்கிருச்சு. அப்ப மேல இருந்து இதோட ஹைட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இந்த வாட்டரோட சென்ட்ரல் போர்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். இது ஒரு சென்ட்ரல் பைப்போட சென்ட்ரல் போர்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப அத நான் H1 எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்டாண்டர்டா இருந்ததுல இருந்து இப்ப இங்க எவ்வளவு கூடி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த அளவுக்கு கூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏதாவது H2 இல்ல. அப்ப இத 2ஆ பிரிக்கிறேன். கற்பனை தான் பிரிக்கிறது. நம்ம அங்க உடைக்கலாம் மாட்டோம். இது 2ஆ பிரிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப எனக்கு இந்த சைடு உள்ளத, இந்த கோடுக்கு இங்கிட்டு உள்ளத லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வைக்கிறேன். இந்த சைடு உள்ளத ரைட் ஹேண்ட் சைடுன்னு வைக்கிறேன். அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய போர்ஷன் நல்லா பாருங்க. அப்ப இங்க இந்த பைப்ல போகக்கூடிய ஏதோ ஒரு புள்ளியில வந்து பிரஷர் பாத்தீங்கன்னா, அது பிரஷர் அட் ஏ. அதுக்கு அடுத்து இந்த சைடு எதுலயும் கனெக்ட் ஆகல. இங்க எப்படி இருக்கு? அட்மாஸ்பியர் பிரஷர் தான் பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல பிரஷர் அட்மாஸ்பியர். இப்ப நான் என்ன செய்யணும்னா, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடையும், என்னோட ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவல் பண்ணி பிரஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? அப்ப இங்க புள்ளியோட பிரஷர் PA. ஓகே வச்சுக்கிறேன். பிளஸ் அப்ப இங்கிட்டு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய H1 எதுக்குள்ள இருக்கு? இந்த கலர்ல குடுத்துருக்கேனா, இது வாட்டர தான் குறிக்கும். அப்ப அந்த இடத்துல பிரஷர் ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? ரோ ஜி ஹச் தான் வரும். அப்ப அந்த இடத்துல ரோங்கிறது வாட்டரோட ரோ, ஜி அந்த இடத்துல ஹச்ங்கிறது H1. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? அப்ப இந்த சைடு என்ன H2 இருக்கு? அது மெர்க்குரியோட இருக்கு. அப்ப இந்த சைடு ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல P அட்மாஸ்பியரிக். அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அது P அட்மாஸ்பியரிக் பிளஸ் ரோ ஜி ஹச். ரோ ஜி ஹச். அது ரோ இது இந்த ஹைட் டிஃபரன்ஸ். இது ஹச்ங்கிறது H2. அது எதை குறிக்குது? இங்க கருத்துக்குள்ள மெர்க்குரி. அப்ப ரோங்கிறது மெர்க்குரி. அப்ப நம்ம இதுதான் இதோட ஃபார்முலா. பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த அட்மாஸ்பியருக்கு கண்டுபிடிக்கணும்னா PA மைனஸ் P அட்மாஸ்பியரிக் ஈக்குவல் டு
இதுல ஆல்ரெடி என்ன இருக்கு? ரோ மெர்க்குரி ஜி H2 இருக்கு. இங்கிட்டு உள்ள பிளஸ் இங்க வந்துச்சுன்னா மைனஸ் வாட்டரோட டென்சிட்டி ஜி H1 வந்துரும். அவ்வளவுதான். சார் கிளியர்? புரியுதா? சார் ஓகே? அப்ப இதுல எது சார் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையும் பார்த்தா போதும். பிரஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க வந்து அந்த யூடியூப் மேனோமீட்டரோட கிராஸ் செக்ஷன் வரையணும். அது வரையும் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. அப்போ ஒரு பைப்ல தான் கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணி இது யூடியூப் மேனோமீட்டர்னால தான் யூ டைப்ல வருது. இதே இன்வெர்டட் யூடியூப்னா அதே பைப்ல கனெக்ட் பண்ணி இப்படி இன்வெர்டடா இருக்கும். யூங்கிறது இப்படி தான் இருக்கும். அதுக்கு இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர். ஜஸ்ட் படம் வந்து நான் கீழே கொடுப்பேன். இந்த டெரைவ்லாம் பண்ண மாட்டேன். அப்ப அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த யூடியூப்ப 2ஆ வெட்டணும். வெட்டி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் பாக்குறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 2ஆ பிரிக்கணும். பிரிச்சுட்டு, இப்ப இந்த யூடியூப்குள்ள தண்ணி வர்றதுக்கு முன்னாடி இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஈக்குவலா வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, மெர்க்குரியும் உள்ளுக்குள்ள ஊத்தி வச்சிருப்போம். மெர்க்குரியை ஈக்குவலா ஊத்தி வச்சிருப்போம். இப்ப தண்ணி இந்த பைப்ல இருந்து உள்ளுக்குள்ள வரும்பொழுது, பைப்ல கனெக்ட் பண்ணி தண்ணி உள்ளுக்குள்ள தொறந்து விட்டோனே, இந்த மெர்க்குரி அழுத்தும். அழுத்தும் போது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அழுத்தும். இப்ப இந்த அளவுக்கு தண்ணி வந்து உள்ளுக்குள்ள வந்து மெர்க்குரி அழுத்தும் போது, இங்க இதுல இருந்து மெர்க்குரி என்ன செய்யும்? மெர்க்குரி தண்ணியோட கலக்காது. அந்த மெர்க்குரி என்ன செய்யும்னா, இங்கேருந்து இந்த சைடு கொஞ்சோண்டு ரைஸ் ஆகும். நார்மல் டேட்டம் போடுறேன்னா, அந்த லைன விட கொஞ்சோண்டு ரைஸ் ஆகும். அப்ப தண்ணி எந்த அளவுக்கு அழுத்துது அப்படிங்கிற ஹைட்ட கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பைப்போட சென்டர்ல ஆரம்பிச்சு எந்த தூரத்துக்கு அழுத்துதோ, அது வரையும் உள்ள கச்சை எடுத்துக்கணும். அதுதான் கச்சுவம். அப்ப இது அழுத்தும்போது மெர்க்குரி எவ்வளவு ஹைட் ஏறி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இதுதான் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. அப்ப அது கச்சு2. அப்ப கச்சு1 சொல்லிட்டேன், கச்சு2 சொல்லிட்டேன். அப்ப இந்த சைடு உள்ள பிரஷர நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரஷருக்கு ஃபார்முலா பிரஷரோட ஜெனரல் ஃபார்முலா ரோ ஜி ஹச் தான். அப்ப இந்த சைடு உள்ள பிரஷருக்கு ரோ ஜி ஹச்ன்னு சொல்லுவீங்க. இந்த சைடு உள்ள பிரஷருக்கு ரோ ஜி ஹச்ன்னு சொல்லுவீங்க. அப்ப இங்க உள்ளதுல தண்ணி இருக்கு. அதனாலதான் ரோவுக்கு வாட்டர் போட்டேன். அதோட ஹச் என்ன இருக்கு? வாட்டர்ங்கிறது ஹச்1 அளவுக்கு. அப்ப இங்க. இங்கிட்டு என்ன பிரஷர்? மெர்க்குரி. அதான் ரோ கீழ மெர்க்குரி போட்டேன். இங்க என்ன பிரஷர்? ஹச்2 தான் ஹைட்டுக்கு ஏறுது. அப்ப ஹச்2 போட்டேன். சார் கிளியர்? புரியுது என்ன சொல்றேன்னு? அப்ப இத லைட்டா பாத்துக்கிறேங்க. எக்ஸாம்ல கேட்கறனால தெரியல. ஆனா அப்ஜெக்டிவ் புக்ல இருக்கு. லைட்டா பாத்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப அடுத்து நான் சொல்றது இதாச்சும் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதனால இன்னும் கொஞ்சம் கம்மியா இம்பார்ட்டன்ட் குடுத்து பாத்துட்டு போவோம். ஆனா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்ல இஎஸ்சில கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர்னா சிம்பிளா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப படம் குடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா எழுதிட்டு இது மாரி டெரைவ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். டயத்த வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம்னா, டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் பார்க்க போறோம். டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு பைப்ல கனெக்ட் பண்ணோம். அதே மாரி ஒரு பைப்ல டிஃபரண்ட் பொசிஷன்ல கனெக்ட் பண்ணலாம். இல்ல 2 பைப் போகும்போது இந்த பைப்ல ஒரு பொசிஷன்லயும், அந்த பைப்ல ஒரு பொசிஷன்லயும் கனெக்ட் பண்ணலாம். எத? யூடியூபோட 2 முனையையும். அப்ப நீங்க எழுதிக்கிறீங்க. ஜஸ்ட் ரஃப்பா தான் படம் வரைய போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதில்ல. அப்ப இப்ப 3வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பீசோமீட்டர் பார்த்தோம். 2வது வந்து சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர் பார்த்தோம். இப்ப 3வது டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் பார்க்க போறோம். எழுதிக்கிறேன் சார். டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்குவோம். அப்ப இது அழகா முட்டை போட்டது பைப்புன்னு அர்த்தம். அதான் வந்து கிராஸ் செக்ஷனா கொடுத்துருக்கேன். அதே மாரி இந்த சைடு ஒண்ணு கனெக்ட் பண்ற மாரி எடுத்துக்கிறேன். அப்ப இங்கிட்ட ஒரு பைப் போயிட்டு இருக்கு. அந்த பைப்ல ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிருக்கோம்.
இங்கிட்டு ஒரு பைப் போயிட்டு இருக்கு. அந்த பைப்ல ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். நான் வச்சுக்கிறேன். அப்ப இதுக்குள்ளேயும் ஃப்ளோ நடக்குது. இதுக்குள்ளேயும் ஃப்ளோ நடக்குது. அப்ப எப்பயும் போல அதுல மெர்க்குரி ஊத்தி வச்சிருக்கோம். மெர்க்குரி ஆரம்பத்துல ஈக்குவல் லெவல்ல தானே இருக்கு. இப்ப தண்ணி உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? இப்படி வருது. வந்து இது பிரஷரை கொடுக்குது. அதே மாதிரி இங்கிட்டும் வந்து தண்ணி உள்ளுக்குள்ள வந்து பிரஷரை கொடுக்கும். அப்ப நல்லா கவனிக்கணும் இப்ப ஒரு விஷயத்த. ஆரம்பத்துல இருந்த அந்த ரெஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுல மெர்க்குரி, அதோட லைன் தான் இது. ஈக்குவலா இருக்கும்போது ஒரு லைன் இது. இது ஈக்குவலா இருக்கும்போது ஒரு லைன். இப்ப இங்க வாட்டர் பிடிச்சு அழுத்தும் பொழுது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அழுத்தும் போது கொஞ்சோண்டு இந்த சைடு கீழே இறங்கும். எது வாட்டர் வந்து எந்த சைடு பிரஷர் அதிகமா இருக்கும் பைப்ல போறது, அந்த சைடு வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அதுக்கு அடுத்து இந்த சைடு வந்து கொஞ்சம் பிரஷர் கம்மியா இருக்குன்னா இந்த மெர்க்குரி மேலே ஏறும். இது ஃப்ளோ நடக்கும்போது. இதே ஒரு பைப்ல இனிஷியல்ல கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய பொசிஷன் இந்த பொசிஷன். இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்குவோம். பிரஷர் அட் ஏ. அதே பைப்ல கொஞ்சம் தூரம் தள்ளி, எல் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த இடத்துல வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து பின்னு வச்சுக்குவோம். பாயிண்ட் பி. பிரஷர் அட் பி. அப்ப எப்பயுமே தண்ணி திறந்து போகும்போது இனிஷியலா இருக்கக்கூடிய இடத்துல தான் பிரஷர் அதிகமா இருக்கும். ஏன்னா எல் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகும்போது உள்ளுக்குள்ள உராய்வு ஏற்பட்டு ஃபிரிக்ஷன் லாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஃபிரிக்ஷன் லாஸ் ஏற்படும். லாஸஸே நிறைய இருக்கு. மைனர் லாஸ், மேஜர் லாஸஸ். மேஜர் லாஸஸ் தான் அந்த ஃபிரிக்ஷன் வரும். லாஸஸ் ஏற்பட அடுத்து பில வந்து பிரஷர் கம்மியா தான் இருக்கும். அதனால தான் இங்க வந்து இத வாட்டர் அழுத்தி இங்க மெர்க்குரி மேலே ஏத்துற மாதிரி கொடுத்துருக்கேன் கான்செப்ட். ஞாபகம் வச்சுக்கிறது. அப்ப நான் 2 பைப் மாரி குடுத்தாலுமே, இப்போ இத வந்து ஒரே பைப்ல 2 பொசிஷன் கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏங்கிற பைப்ல ஒரு இடத்துல ஒரு பொசிஷன் எடுத்திருக்கோம். அது ஏன்னு வச்சுக்கிட்ட பாயிண்ட். அதே பைப்ல இன்னொரு பொசிஷன் அடுத்து எல் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கோம். அதையும் உங்களுக்கு பைப் மாதிரியே வரைஞ்சு காமிச்சிட்டேன். ஒரே பைப்பை வந்து கிராஸ் செக்ஷனா வெட்டி. அந்த பாயிண்ட்டுக்கு பிங்கிற பேர் கொடுக்கும். அப்ப 2லயும் கனெக்ட் ஆகும்போது இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். எப்பயும் போல என்ன செய்வோம்? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எப்பயும் போல. அப்ப எப்பயும் போல இந்த சைடு என்ன செய்வீங்க? இதோட சென்டர்ல இருந்து இது எவ்வளவு ஹைட் இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. அப்ப இந்த வாட்டரோட ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த வாட்டரோட ஹைட் என்ன செய்யலாம்னா, இது ஏங்கிற பாயிண்ட்னால ஹச்ஏன்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்ன செய்வோம்? இங்க மெர்க்குரி எவ்வளவு ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். இது வெறும் ஹச்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இங்கிட்டும் வாட்டர் வருது. அப்ப என்ன செய்யணும்? மறுபடியும் இதோட சென்டர்ல இருந்து இது எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இல்ல அப்படின்னா இந்த டேட்டம் எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் நீங்க கண்டுபிடிச்சுக்கிறீங்க. டேட்டம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து இதை கழிச்சாலும் வைக்கலாம். இது இது இந்த இதை சிம்பிளாவே எடுத்துக்கிறேன். ஹச்மின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எப்பயும் போல இது என்ன செய்யணும்? 2 டிவைடரா பிரிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இது 2ஆ பிரிக்கணும். இது 2ஆ பிரிக்கணும். அப்ப இந்த கோட்டுக்கு இந்த சைடு இருக்குல்ல, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த சைடு உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? பிரஷர் அட் ஏ இருக்கு. பிளஸ் பிரஷர் பார்க்கலாம் இங்க. ரோ ஜி ஹச். அப்ப ரோ என்ன? வாட்டர். ஜி ஹச் என்ன? ஏ. சீக்வல் டு இங்க என்ன பிரஷர் அட் பி பார்க்கலாம். பிளஸ் இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு விஷயம். ஃபர்ஸ்ட் மெர்க்குரிக்கு பார்க்கணும். ரோவா மெர்க்குரி ஜி இன்டு வெறும் ஹெச். அதுக்கு அடுத்து பிளஸ் ரோவா வாட்டர் ஜி இன்டு ஹச் பி. சார் கிளியர்? புரியுதானே? ஓரளவுக்கு புரியுதா? ஓகே. அப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் இங்க வந்து ஹச்பி ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டேன். ஒரு சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இங்கேருந்து இதுவரையும் ஹச்பின்னு எடுத்துட்டு, அந்த ஹச்பில இருந்து இந்த போர்ஷனை கழிச்சு ஹச்னு எடுத்துக்குவாங்க. அதனால சுத்தி வளைச்சு போற மாதிரி இருக்கும். நான் அதை கொடுக்கல, நான் ஷார்ட்கட்லயே கொடுத்துட்டேன். இப்ப இந்த பிஏக்கு பிபிக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அப்ப இந்த பிபி இங்க கொண்டு வந்துருங்க. பிரஷர் அட் ஏக்கு பிரஷர் அட் பிக்கு தான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? ரோ ஹச் ஜி இன்டு ஹச் இருக்கு. பிளஸ் ரோ டபிள்யூ ஜி இன்டு ஹச்பி இருக்கு. அதே இந்த சைடு என்ன இருக்குது? பிளஸ் தான் மைனஸ் ரோ டபிள்யூ ஜி இன்டு ஹச். அப்ப இதுல இது என்ன சுருக்கலாம்னா சுருக்கலாம். அப்ப பி பிரஷர் அட் ஏக்கு பிரஷர் அட் பிக்கு டிஃபரன்ஸ் என்ன? பாதரசத்தோட டென்சிட்டி
இன்டு ஜி இன்டு ஹெச் பிளஸ் இதுல ரோ டபிள்யூ காமனா இருக்கு, இதுலயும் ரோ டபிள்யூ காமனா இருக்கு. இதுல ஜி காமனா இருக்கு, இதுலயும் ஜி காமனா இருக்கு. அப்ப ரோ டபிள்யூ ஜி காமனா எடுத்துருங்க. உள்ள இருக்கிற ஹெச்பி மைனஸ் ஹெச்ஏ அப்படின்னு இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். சார் கிளியர்? புரியுதா? ரொம்ப சிம்பிள். இது எக்ஸாம்ல கேட்பானா அப்படின்னா, எக்ஸாம்ல கேட்டா அப்படின்னா இந்த ஃபைனல் அவுட்புட் தான் இருக்கும். அப்படியே ஆப்ஷன்ல உட்காந்துருக்கும். கேட்டா இதுதான் இருக்கு. அதனால நீங்க ஒண்ணும் பேனிக் ஆக வேண்டியது லைட்டா பாருங்க. அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. இப்ப ஃபைனல் கொடுக்க போறேன். இப்ப நான் பார்த்த இதே சிம்பிள் சார் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் தலைகீழா வச்சா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இன்வெர்டட் டைப்ல இருக்கும். 4வது லாஸ்ட். மத்ததெல்லாம் இதுக்கு பார்க்க வேணாம். எக்ஸாம் இருந்தா பார்த்தா போதும். இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர். மேனோமீட்டர். அதே மாதிரி ஒரே பேப்பர் 2 கொஸ்டின் எடுக்கலாம். இல்ல 2 டிஃபரெண்ட் கொஸ்டின் எடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இப்ப இதுல இப்ப மேல கொடுத்திருக்க யூடியூப் மேனோமீட்டர் இன்வெர்டட் டைப்ல கொடுத்துட்டேன் சார். அப்ப இதுலயும் தண்ணி போகுது, இதுலயும் தண்ணி போகுது. அதே மாதிரிதான். அப்ப இங்க உள்ள பாயிண்ட் ஏ அப்ப பிரஷர் அட் ஏ, இங்க உள்ள பாயிண்ட் பி அப்ப பிரஷர் அட் பி. அப்ப இது ரெண்டா பிரிச்சோம்னா எப்படி சார் பிரிங்க அப்படின்னா இப்படி பிரிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப அதே மாதிரி பாதரசத்தை இதுல ஊத்தி வச்சிருக்கோம். அதேதான். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து மாறும். அதே மாதிரிதான் பாதரசம் மென்பொருள் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். அதே மாதிரிதான் பிரஷர் வந்து அழுத்தம். அப்ப ஈக்குவலா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாதரசம் எடுத்துக்குவோம். வெயிட். சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படி வந்துடுறேன். சார் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சாரி. சார் கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? ஓகே. சாரி சார். ஓகே. எஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த டிஃபரன்ஷியல் மேனோமீட்டருக்கு ஃபார்முலா நீங்க ஸ்ட்ரைட்டா பார்த்தா போதும். இந்த அளவுக்கு இன்டெப்தா பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப டிஃபரன்ஷியல் மேனோமீட்டருக்கு படம் சாரி இன்வெர்டட் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டருக்கு இன்வெர்டட் யூடி மேனோமீட்டர் அது எப்படி இருக்குங்கிறதுக்கான படம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்படிதான் வரும். இப்ப இதுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குன்னா எழுதிக்கிறேங்க. அதாவது PA மைனஸ் PP சீக்வல் டு ρ1 GH1 மைனஸ் ρ2 GH2. அப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட்டேன். அப்ப ஒரு டைம் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்களா இல்ல வேற எதுலயும் கேட்டிருக்காங்களான்னு தெரியல. அப்ப டிஃபரன்ஷியல் மேனோமீட்டருக்கு இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு சாரி டிஃபரன்ஷியல் யூனிட் மேனோமீட்டருக்கு இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இல்ல பிங்கிற பாயிண்ட்ல ஒரே பைப்ல எடுக்கலாம் இல்ல 2 பைப்ல எடுக்கலாம். 2 டிஃபரெண்ட் பொசிஷன் எடுக்கலாம். அந்த பொசிஷனை எடுத்து அது ரெண்டுக்கும் ஹெட் லாஸ் நடந்திருக்கா? அப்ப லாஸ் ஏற்பட்டாதானே அடுத்த மார்படி ஏற்படும். பிரஷர் டிஃபரன்ஸ் ஏற்படும். அப்ப அதை பாக்குறது. அப்ப ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பிங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில வந்து நமக்கு வந்து அழுத்த மாறுபாடு பார்க்கணும். அதான் ரோ ஒன் ஜி ஒன் ஜி இன்டு ஹச் ஒன் மைனஸ் ரோ டூ ஜி இன்டு ஹச் டூ. ஓகே. இப்ப அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டா போதும்.
இதுல நிறைய இருக்கு. இந்த சிங்கிள் காலம் மேனோமீட்டர், டபுள் காலம் மேனோமீட்டர் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டாவே இதுதான். ஓகே. வெயிட். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஹைட்ரோஸ்டாடிக் பிரஷர் பார்க்க போறோம். சார் இப்போ ஒரு டாபிக் முடிஞ்சாச்சு சார். ஒரு சாப்டர் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம அடுத்து மூவ் பண்ண போறது ஹைட்ரோஸ்டாடிக் பிரஷர். அப்ப இந்த ஹைட்ரோஸ்டாடிக் பிரஷர்ங்கிறது என்ன அப்படின்னா, எழுதிக்கிடுங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்சஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோனா வாட்டர், ஸ்டாட்டிக் இல்லையா இருக்கக்கூடியது. அது ஒரு போர்சஸ் ஆர் சர்ஃபேசஸ், டிஃபரண்ட் சர்ஃபேசஸ். அப்போ ஒரு ஹரிசாண்டலா இருக்கு. அப்ப அந்த பரப்பு மேல இந்த அளவுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்சஸ் இருக்கும். அதுலயே இருக்கக்கூடிய திரவம் இந்த அளவுக்கு தன்னுடைய போர்ஸை கொடுக்கும். இல்ல ஒரு இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப அதுக்கு மேல எந்த அளவுக்கு போர்ஸை கொடுக்கும். இல்ல வெர்டிகலா இருக்கு. அது மேல எந்த அளவுக்கு போர்ஸை கொடுக்கும் அப்படின்னு பாத்துக்கிறது தான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்சஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா அந்த ரிசல்டன்ட் போர்ஸ் ஒரு இந்த சென்டர் ஆஃப் பிரஷர்ல ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற கதை நான் சொன்னேன் இது நைட் நடத்த போது. அப்ப அதோட விஷயம் என்ன சார், இன்னும் சென்டர் ஆஃப் பிரஷர்னா பத்தி பேசலையே அப்படின்னா ஓரளவு ஃப்ளூயிட் மெக்கானிசம் பத்தி ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை தான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த பிரஷரைஸ் மெஷர்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் வந்துடும் சார், பாத்துக்கிறேங்க. இப்ப ஜேடிஓலயே வந்து அவன் ரெண்டு கேட்டகரியா கொடுத்திருக்கான். ஒரு கேட்டகரிக்கு ஹைட்ராலிக்ஸ் வந்து ஒரு பார்ட்ல தான் கொடுத்திருக்கான். சாயில் மெக்கானிக்ஸ் பிளஸ் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்திருக்கான். அப்ப வந்து ஹைட்ராலிக்ஸ் வந்து ஒரு 6-7 கொஸ்டின் தான் வரும். அதே ஜேடிஓல இன்னொரு சிலபஸ்ல இது 20 கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு கொடுத்திருக்கான். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜேடி வந்து 2 சிலபஸ்ல நீங்க வாட்டர் போர்டு இல்ல நீங்க ஹைவே போர்டுல போறதா இருந்தாலும் இல்ல ரூரல் டெவலப்மெண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ்ல போறதா இருந்தாலும் நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த சிலபஸ் உண்மையாச்சும் முழுமையா படிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. அப்ப நீங்க ஃபுல்லா தான் படிச்சாகணும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஹெட்டிங் கொடுத்துருங்க. இப்ப நான் சொன்னதுதான் பார்க்க போறோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்சஸ் ஆன் சர்ஃபேசஸ். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் டோட்டல் பிரஷர் கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்ப ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் இப்ப இது நான் எடுத்தா தப்புனா நான் டைரக்டாவே சொல்லிடலாம். இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஒரு ஹர்ஷன சர்ஃபேஸ்க்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு டைரக்டா சொல்லிடலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு டெபினேஷன் பார்த்துட்டு போவோம். அப்ப ஒரு திரவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஒத்தையும் வெட்டி அதுல எந்த அளவுக்கு போர்ஸ் இருக்கும், ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கறத நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப நேற்று சொன்னதுதான் அப்படி எழுதிக்கிறேன். இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்கு, படம் வச்சுக்கிறேங்க. ஓகே. இந்த கண்டெய்னர்ல தண்ணி இப்படி நிரம்பிருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இதுல மூழ்கி இருக்கு மாதிரி வைக்க போறோம். ஓகே. இப்ப இதுல வந்துதான் நம்ம என்ன செய்ய போறோம், ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரஷர் வந்து ஆக்ட் ஆகும். இன்டென்சிட்டி ஆஃப் பிரஷர்னு சொன்னேன். அப்ப இந்த எல்லா பிரஷரும் சேர்த்து ஒரு புள்ளி வழியா ஆக்ட் ஆகும். அதுதான் டோட்டல் பிரஷர்னு சொன்னேன். அந்த டோட்டல் பிரஷர் எந்த புள்ளி வழியா ஆக்ட் ஆகுதோ அது உங்களுக்கு சென்டர் ஆஃப் பிரஷர்னு சொன்னேன். அது ஈவினிங் கிளாஸ் தெரியும் உங்களுக்கு. ஒரு பொருளை இதே பொருளை நான் வெளியில எடுத்து வைக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். வெளில எடுத்து வைக்கும் போது இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. அப்ப அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி உருவாகுது? அப்ப இந்த பொருளோட டோட்டல் ஏரியாவுக்கு 2D பிளேனா பார்த்தோம்னா ஒரு புள்ளி வழியா அந்த ஏரியா வந்து பாஸ் ஆகும். அது சென்டர் ஆயிடுது. அதே வந்து மாஸ் ஆர் வெயிட்ட வச்சு 3 டைமென்ஷன்ல பார்த்தோம்னா அதோட டோட்டல் வெயிட் ஆர் மாஸ் ஒரு புள்ளி வழியா போகும்.
அது சென்ட்ரா கிராவிட்டி. சாரி, 3 டைமென்ஷன்ல. முப்பரிமாணமா பார்க்கும்போது, 3 டைமென்ஷன்ல பார்க்கும்போது. அதே பொருள கொண்டு வந்து ஒரு இதுல மூழ்கி வைக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த ஆல்ரெடி பொருளுக்கு சென்ட்ரா கிராவிட்டி இருந்தது இந்த பாயிண்ட் வச்சுக்கிறோம். சிவப்பு கலர்ல வைக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வச்சுக்கிறேன். இது பொருள் இது இந்த இப்ப வெளில வந்து இது சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு உள்ளுக்குள்ள இந்த பொருள தூக்கி போடுறோம். அப்ப இந்த பொருள் வெளில இருக்கும்போது இந்த பொருளோட வெயிட் ஒரு புள்ளி வெளிய பாஸ் ஆகுது. அப்ப சென்ட்ரா கிராவிட்டி இங்க இருக்கு. ஆனா அந்த சென்ட்ரா கிராவிட்டி பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுக்கு சென்ட்ரா கிராவிட்டி வெளில இருக்கும்போது. வெளில இருக்கும்போது சென்ட்ரா கிராவிட்டி ஒரு ஆப்ஜெக்ட். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு போகும்போது இப்ப அந்த பொருளுக்கு தன்னோட இந்த வெயிட் ஒத்தி இருக்காது. வெளில இருக்கும்போது இருந்த இந்த வெயிட் ஒத்தி இதுல இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வெயிட்டோட சேர்த்து வாட்டர் வந்து சுத்தி வந்து பிரஷர் ஆக்ட் ஆகுதுல்ல. இந்த வாட்டரோட பிரஷர் ஆக்ட் ஆகுதுல்ல சுத்தி. அப்ப அந்த வாட்டரோட போர்ஸஸும் ஆக்ட் ஆகுறதுனால இதோட வெயிட்ல சேஞ்ச் ஆகும். அப்ப வெயிட்ல சேஞ்ச் ஆகும்போது, இந்த பொருள் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும்போது தன்னோட சென்டர் பொசிஷனா மாத்தும். அந்த பொசிஷன் சென்ட்ரா கிராவிட்டிக்கு மேல இருக்கலாம், கீழ இருக்கலாம். அத பத்தி டீடைலா பாத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து பொசிஷன் மாறுதுன்னு வச்சுக்கிருங்களேன். அப்ப இப்போ வந்து இதுக்கு வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறோம். அப்ப தண்ணிக்குள்ள தூக்கி போடுறதுனால, இப்ப இந்த இதுல என்ன ஆக்ட் ஆகும்? அந்த பொருள் மேல சுத்தி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வாட்டர் தன்னுடைய ஃபோர்ஸ ஆக்ட் பண்ணும். அப்ப வாட்டரோட ஃபோர்ஸுக்கு தகுந்த மாரி இந்த பொருளோட அந்த சென்ட்ரல் பொசிஷன் மாறும். அப்ப இதோட சென்ட்ரல் பொசிஷன் மாறி ஒரு புள்ளியில ஆக்ட் ஆகுதுல்ல. இப்ப இல்லாதத ஆல்ரெடி இது வெளில இருக்கும்போது ஒரு 10 நியூட்டன்னு வச்சுக்கிறோம். இப்ப உள்ளுக்குள்ள தூக்கி போடும்போது வாட்டரோட நியூட்டன் எக்ஸ்ட்ரா 2 நியூட்டன் வருது. அப்ப அந்த 12 நியூட்டனுக்கு இந்த பொருள்ல சென்ட்ராய்டு மாறுது. இங்க மாறுது. அப்ப இது வழியா தான் இந்த டோட்டல் பிரஷர் ஆக்ட் ஆகும். அப்ப டோட்டல் பிரஷர் இந்த புள்ளி வழியா தான் ஆக்ட் ஆகும். அந்த புள்ளி தான் என்ன சொல்றோம்னா, சென்டர் ஆஃப் பிரஷர்ன்னு சொல்றோம். சி டாட் பி சென்டர் ஆஃப் பிரஷர்ன்னு சொல்றோம். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அப்ப Yes. நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த பொருள் இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஹைட்ல மூழ்கி இருக்கு. அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் ஹைட்ல மூழ்கி இருக்கு. அப்ப அத அந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் பார்னு வச்சுக்கிறோம். நீங்க எக்ஸ் பார்னு வச்சுக்கலாம், இல்ல ஹச்ன்னு வச்சுக்கலாம். நான் போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இங்க வந்து நான் ஹச் பார்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்ப இதுல இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் எப்படி சார் இருக்கும்? நிலையா இருக்கக்கூடிய திரவம் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? வெளியில இருக்கும்போது இந்த பொருள்ல ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட் 10 நியூட்டன். அதே பொருள் உள்ளுக்குள்ள கொண்டு போகும்போது 2 நியூட்டன் வருதுன்னு சொன்னீங்க. அந்த 2 நியூட்டன் எப்படி சார் அந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்ப ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு FB ஈக்குவல் டு ரோ ஏ ஹச் பார்னு இருக்கும். இந்த ஹச் பார் இல்ல ஹச் டேஷ் இப்படி கூட போடும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த ஹச் பார் அப்ப இந்த காமாங்கிறது என்ன சார்? சாரி, ரோன்னு சொல்லிட்டேன். காமா ஏ ஹச் பார். அந்த காமாங்கிறது என்னன்னா ஸ்பெசிபிக் வெயிட் இல்ல ரிலேட்டிவ் வெயிட். ஸ்பெசிபிக் வெயிட் வச்சுக்கிறோம். அதுக்கு காரணம் நமக்கு தெரியும். ரோ இன்டு ஜி. ஆல்ரெடி இருக்கு ஏ இருக்கு ஹச் பார் இருக்கு. அவ்வளவுதான். ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஏ இன்டு ஹச் பார். அப்ப எழுதிக்கிறேங்க. வேர் ரோங்கிறது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். ஓகே. இது கேஜி பர் மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. கேஜி பர் மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தாச்சு. அப்ப இதுல இருக்கிற ஜிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி. அப்ப இது என்ன 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் யூனிட் இருக்குன்னு எழுதுறேன். அதுக்கடுத்து அதோட ஏ என்ன சார் அப்படின்னா அந்த திரவத்துக்குள்ள அந்த கட்டையோ ஒரு பொருள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பாடின்னு சொல்லுவாங்க வாட்டர் குளோக்காங்க இருக்கும்போது அந்த பாடி மிதக்குதுல உள்ளுக்குள்ள இருக்குல்ல அந்த பாடியோட ஏரியா என்ன சர்க்கம்பரன்ஸ் அதோட ஏரியா என்ன சுற்றுப்பரப்பு என்ன அப்ப அது ஏரியா ஆஃப் த பாடி இன் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கடுத்து அந்த கட்ச்பார்ங்கிறது என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் சென்ட்ரல் கிராவிட்டி ஆஃப் த பாடி ஃப்ரம் த ஃப்ரீ சர்ஃபேஸ். நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த பாயிண்ட்க்கு சென்ட்ரல் கிராவிட்டி என்ன சென்ட்ரல் பிரஷர் அது நம்மளோட ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து வர்றது. அப்ப ஹைட் ஆஃப்
சென்டர் ஆஃப் கிராவிட்டி தண்ணிக்குள்ள மூடும்போது சென்டர் ஆஃப் பிரஷரா மாறிடும். ஆனா குட்டி இதுல போய் கொடுக்குறேன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ். ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ். அவ்வளவுதான் சார். அப்ப இதை கண்டுபிடிச்சாரு. அப்ப இதுல எது சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் சார். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இப்ப டெஃபினேஷன் எழுதிக்கிறேங்க. டோட்டல் பிரஷர் நான் சொல்லிட்டேன். அந்த அந்த பாடி ஆர் ஆப்ஜெக்ட் மேல ஒவ்வொரு புள்ளியிலும் எந்த அளவுக்கு பிரஷர் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் கூட்டு சம் பண்ணோம்னா ஒரு டோட்டலா ஒரு பிரஷர் வரும். அந்த பிரஷர் தான் டோட்டல் பிரஷர். அது ஒரு புள்ளி வெளியே ஆக்ட் ஆகும். அந்த புள்ளி தான் சென்டர் ஆஃப் பிரஷர். அப்ப டோட்டல் பிரஷருக்கான டெஃபினேஷன் கொடுக்குறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. சென்டர் ஆஃப் பிரஷருக்கான டெஃபினேஷன் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஒரு பாடி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்குன்னா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷர் அந்த பாடியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஹரிசாண்டலா இருந்தா என்ன பிரஷர் ஆக்ட் ஆகும், அந்த பாடியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வெர்டிகலா வாட்டர் இருக்க போது என்ன பிரஷர் ஆக்ட் ஆகும், அதே இன்க்ளைனா இருந்தா என்ன பிரஷர் ஆக்ட் ஆகும், இல்ல கர்வேச்சர் ஷேப்ல இருந்தா என்ன பிரஷர் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப டெஃபினேஷன் வரிசையா எழுதிக்கிறேங்க. ஒண்ணு டோட்டல் பிரஷர். அப்ப அந்த டோட்டல் பிரஷர் என்ன அப்படின்னா total pressure is force exerted by a static fluid. ஒரு நிலையாக இருக்கக்கூடிய திரவத்தில் ஒரு மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது எந்த அளவுக்கு மொத்த விசையும் இல்ல மொத்த அழுத்தமும் செயல்படுகிறதோ அதுதான் டோட்டல் பிரஷர். அப்ப அந்த சர்ஃபேஸ்ல அந்த பிரஷர் எப்படின்னா செங்குத்தா ஆக்ட் ஆகும் ஒரு புள்ளி வழியா. அந்த டோட்டல் பிரஷர்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும் பொழுது அந்த திரவம் எந்த அளவுக்கு பிரஷரை எக்ஸர்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அது எல்லா பிரஷரையும் சம்மேஷன் பண்ணோம்னா அதுதான் டோட்டல் பிரஷர் இல்ல டோட்டல் போர்ஸ். அப்ப அந்த டோட்டல் பிரஷர் ஆர் டோட்டல் போர்ஸ் ஒரு புள்ளியில போகும். எப்படியும் சென்ட்ராய்டு வழியா போகும். அந்த பொருள் வெளியில இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கிராவிட்டின்னு சொல்லிடலாம். அதே பொருள் திரவத்துக்குள்ள மூழ்கி இருக்கும் போது அதே சென்ட்ரல் கிராவிட்டின்னு சொன்னா கான்செப்ட் மாறி போயிடும். ஆனா ரெண்டும் ஒரே விஷயம் தான். அப்ப இங்க என்ன சொல்றோம்னா திரவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளில் செயல்படும் மொத்த அழுத்தமானது அந்த புள்ளி வழியாக செயல்படும் அந்த புள்ளி தான் சென்டர் ஆஃப் பிரஷர் மையப்புள்ளி அழுத்த மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறீங்க டோட்டல் பிரஷருக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அதாவது டோட்டல் பிரஷர் இஸ் ஃபோர்ஸ் but it is force exerted by a static fluid on surface either plane or plane and curved. Where the fluid comes in contact with the surface. அப்ப போர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது அந்த ஸ்டன்லியா இருக்கக்கூடிய fluid அதோட சர்ஃபேஸ் மேல அந்த சர்ஃபேஸ் வந்து ஹரிசாண்டலா இருக்கலாம் பிளேனா இருக்கலாம் கர்வ்டா இருக்கலாம். பிளேன்னா அது எப்படி வேணாலும் இருக்கும். ஒரு பிளேனுங்கிறது சமதளமா இருக்கக்கூடிய பரப்பு. அந்த பரப்பை கிடைமட்டமா ஹரிசாண்டலாவும் வைக்கலாம், அதே செங்குத்தா வெர்டிகலாவும் வைக்கலாம், இல்ல வந்து கர்வ்டாவும் வைக்கலாம். கர்வேச்சர் ஷேப்லயும் வைக்கலாம் அந்த பிளேன். ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க எப்பயுமே. அப்ப அந்த பிளேன் ஆர் கர்வ்டு அது ரெண்டு போர்ஷன். அந்த பிளேன் ஹரிசாண்டலா இருக்கலாம் வெர்டிகலா இருக்கலாம் இல்ல இன்க்ளைன்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இல்ல அந்த பொருள் வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருக்கு வளைஞ்சி வளைஞ்சி அப்படின்னா அது கர்வா இருக்குன்னா ஓகே அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த பிரஷர். அப்ப அந்த போர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஆங்கிள் டு த சர்ஃபேஸ். அப்ப அப்படி ஆக்ட் ஆகுதுல ஒரு போர்ஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்ஸ் ஆர் டோட்டல் பிரஷர். சார் ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்ஸும் டோட்டல் பிரஷரும் ஒண்ணு. ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்ஸ் என்ன சார்னா எல்லா ஒவ்வொரு புள்ளியிலும் ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா போர்ஸும் நிலையா இருக்கக்கூடிய ஒரு திரவத்தின் உள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகக்கூடிய போர்ஸ் தான் மொத்த போர்ஸும் சேர்த்துதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் போர்ஸ். அதுதான் டோட்டல் பிரஷர்னு சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதான் குழந்தையே கூடாது. அப்ப அந்த போர்ஸ் எப்படி அந்த ஆப்ஜெக்ட் மேல செயல்படும் அப்படின்னா அப்ப அந்த போர்ஸ்
is always right angle to the right angle to the surface. சர்ஃபேஸுக்கு ரைட் ஆங்கிள் இருக்கும் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. அதுக்கு அடுத்து சென்டர் ஆஃப் பிரஷர் வெரி இம்பார்ட்டன்ட். அதிக டைம் எக்ஸாம்ல கேட்டது. டோட்டல் பிரஷர் அதிக டைம் எக்ஸாம்ல கேட்டா சென்டர் ஆஃப் பிரஷர் கேட்கிறாங்க. அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் என்ன சார் அப்படின்னா நம்ம சொன்ன ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோ இல்ல இந்த டோட்டல் பிரஷரோ ஒரு புள்ளி வழியா செயல்படும். அந்த புள்ளி தான் சென்டர் ஆஃப் பிரஷர். அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் இஸ் தட் பாயிண்ட் at which the total hydrostatic force or total pressure act. அப்ப எழுதிக்கிறீங்க சென்டர் ஆஃப் பிரஷர் is that point at which the total hydrostatic force or total pressure act. அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர்ங்கிறது ஒரு புள்ளி வழியா ஆக்ட் ஆகக்கூடிய அந்த மொத்த விசையை பத்தி பேசுறதுதான். அப்ப அந்த மொத்த விசையும் எந்த புள்ளி வழியா ஆக்ட் ஆகுது? அப்ப சென்ட்ரல் பாயிண்ட் வழியா ஆக்ட் ஆகும். அப்ப அந்த டோட்டல் பிரஷரும் அந்த சென்ட்ரல் புள்ளி வழியா ஆக்ட் ஆகுறதுனால அந்த சென்டருக்கு சென்டர் ஆஃப் பிரஷர். இந்த புள்ளி வழியா தான் அந்த டோட்டல் பிரஷர் ஆக்ட் ஆகுது. அப்ப இதுதான் சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும் போது அந்த பாடி அது பிளேன் சர்ஃபேஸா இருக்குன்னா அது சர்ஃபேஸ்ல எப்படின்னா பிரஷர் ஆக்ட் ஆகும்னா ரைட் ஆங்கிள் ஆக்ட் ஆகும். அது அந்த பிளேன் எப்படி இருக்கு? ஒண்ணு ஹரிசாண்டலா இருக்கலாம், இல்ல வெர்டிகலா நிக்கலாம், இல்ல இன்க்ளைண்டா இருக்கலாம். இது பிளேன்ல. அடுத்த ரெண்டாவது பிளேன் என்ன? கர்வ்டா இருக்கு. அப்ப அந்த சப்மர்ஜ்டு சர்ஃபேஸ் மேபி submerged surfaces may be ஒன்னு விளைக்குங்க horizontal plane surface. horizontal plane surface theta equal to 0 degree வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து vertical plane surface vertical அர்த்தம் theta equal to 90 degree. அதுக்கடுத்து inclined plane surface theta at any angle இருக்கலாம். எனி ஆங்கிளா இருக்கலாம். ஹரிசாண்டல்னா சமதளமா இருக்குது. அப்ப theta 0 டிகிரி பிளேனா இருந்துச்சுன்னா அது பிளேன் வந்து வெர்டிகலா இருக்கு அப்படின்னா 90 டிகிரி. அதே இன்க்ளைண்டா இருக்குன்னா theta at any angle. இது எல்லாமே எது வந்துரும்? அந்த பிளேன் வந்து பிளேனா இருக்கு, சமதளமா இருக்கு, பிளேன் சர்ஃபேஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ். அதே பிளேன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆச்சுன்னா அடுத்து ரெண்டாவது டைம்ல நாலாதான் கொடுக்குறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் தான் ஒதுக்கிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் தற்சால முடிஞ்சிருச்சு. கர்வ்டு சர்ஃபேஸ். அப்ப இந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு அலையாந்துருங்க. அப்ப இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் பார்க்க போறோம். அது லாஸ்டோட பாத்துக்குவோம். அதோட அந்த அளவுக்கு கேட்க மாட்டேன் எக்ஸாம்ல. அப்ப இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப மேலே மூழ்கி இருக்கக்கூடிய திரவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய இந்த பொருள் மேல 2 பாயிண்ட் கொடுத்தேன். அந்த பொருள் வெளியில இருக்கும்போது சென்ட்ரல் கிராவிட்டி ஒரு பாயிண்ட் கொடுத்தேன்.
திரவத்துக்கு மூடி இருக்கும்போது அந்த நம்ம மார்க் பண்ண சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் இருக்கு. ஆனா சென்டர் ஆஃப் பிரஷர் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா திரவத்தோட பிரஷர் ஆக்ட் ஆகும்போது அது மாறுறதுனால. அப்ப அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வரை இருக்கக்கூடிய இந்த பிரஷர் தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நமக்கு அச்சு மேல போட்டேன், டேஷ் போட்டேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட்டர் லெவல் அண்ட் வாட்டர் டாப் சர்ஃபேஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அது சென்டர் ஆஃப் பிரஷர் வரை உள்ளது. அதே சென்டர் ஆஃப் பிரஷர் வரை உள்ள பாயிண்ட் பார்க்கணும். அப்ப இது அந்த டாப் சர்ஃபேஸ்ல இருந்து. அப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, கட்சி டேஷ் கொடுக்க வேணாம், இது டிஃபரெண்டா கொடுங்க. கட்சி போட்டு ஒரு ஸ்டார் கொடுங்க. அப்படி. அப்ப இந்த கட்சி ஸ்டார் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்படி சார் இருக்கும்? அப்ப கட்சி டேஷ் கண்டுபிடிச்சி அந்த கட்சி டேஷ் மேல இருந்து கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து ரெட் கலர்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் கூட்டினா போதும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு சென்டர் ஆஃப் பிரஷருக்கு இடையே உள்ள இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கூட்டினா போதும். அப்ப இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் கூட்டினா போதும். நமக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த டோட்டலா உள்ள இந்த கட்சி ஸ்டார் கிடைச்சிடும், சென்டர் ஆஃப் பிரஷர் கிடைச்சிடும் டிஸ்டன்ஸ். சார் கிளியரா? கிளியர் தானே சார்? ஓகே. அப்ப இந்த எக்ஸுக்கு தான் ஃபார்முலா மாறிட்டே இருக்கு. அது எக்ஸுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுக்குறேன். அப்ப அந்த எக்ஸ்ங்கிறது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த பொருளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கு? வகுத்தல் அந்த பொருளோட ஏரியா என்ன? அந்த பொருள் டாப் சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும் எவ்வளவு ஹைட்ல இருக்கு? h பார் இன்டு அந்த பொருள் இன்க்ளைனா இருந்துச்சுன்னா sin ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கணும். ஹரிசாண்டல்னா இது 0 ஆயிரும். நான் சொல்றேன் கீழ. இதான் காமன் ஃபார்முலா இந்த எக்ஸ். அப்ப இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு சென்டர் ஆஃப் பிரஷருக்கு இடைப்பட்ட அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா இதான். I center of gravity divided by A into h bar into sin square theta. சார் கிளியர் புரியுதானே? ஓகே. அப்ப இந்த h barங்கிறது என்னன்னா, டாப் சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரை உள்ள டிஸ்டன்ஸ். இந்த h ஸ்டார்ங்கிறது என்னன்னா, தண்ணியோட டாப் சர்ஃபேஸ்ல இருந்து நம்மளுடைய சென்டர் ஆஃப் பிரஷர் உள்ள புள்ளி வரை உள்ள டிஸ்டன்ஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்மளுடைய h டேஷ்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, டாப் சர்ஃபேஸ்ல இருந்து டாப் சர்ஃபேஸ் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரை உள்ளது. அதே கட்சி ஸ்டார்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, அதே டாப் சர்ஃபேஸ் டு டாப் சர்ஃபேஸ்ல இருந்து டு சென்டர் ஆஃப் பிரஷர் பாயிண்ட் வரை உள்ள டிஸ்டன்ஸ். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப क्वेश्चन கேட்பான். என்ன கேட்பான் அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சென்டர் ஆஃப் பிரஷருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கேட்பான். மொத்தமா கேட்கறது வந்து ரொம்ப ரேர். ப்ராப்ளம் கேட்டா மொத்தமா கேட்பான். மேல உள்ள கட்சி டேஷ் கண்டுபிடிச்சி அதோட பிளஸ் கட்சி ஸ்டார் கூட்டுற மாதிரி. ஆனா எக்ஸாம்ல மேக்ஸிமம் கேட்கறதெல்லாம் அந்த சென்டர் ஆஃப் பிரஷருக்கு அந்த குறிப்பிட்ட இது இருக்குல்ல, அந்த கட்சி ஸ்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். நான் பார்ட்னர் இருந்தாலும் சேர்த்து கொடுத்துறேன். கான்செப்ட்லயும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸா பார்க்க வேண்டியதான். எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஒவ்வொரு சர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் பார்ப்போம், அடுத்து வெர்டிகல் பார்ப்போம், அதுக்கடுத்து இன்க்ளைன்ட் பார்ப்போம், லாஸ்டா கர்வ்டு பார்ப்போம். கர்வ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் 3 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே. இப்போ வாங்க சார். ஓகே. அப்ப ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட்க்கு கட்சி ஸ்டார் கண்டுபிடிக்கணும். கட்சி ஸ்டார் கண்டுபிடிக்கணும் தான் ஃபர்ஸ்ட் கட்சி பார் கண்டுபிடிச்சாதான் கட்சி ஸ்டார் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மேலே இருந்து கட்சி பாருக்கு அப்புறம் தான் அந்த கட்சி ஸ்டார் வருது. பிளஸ் அந்த எக்ஸ்ல கூட்டணும். அந்த எக்ஸோட காமன் ஃபார்முலா என்ன? இப்பதான் சொன்ன மேல. என்ன ஃபார்முலா பண்ணலாம்? சென்டர் மோனார் இனர்ஷியா அட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே ஏரியா இன்டு அதோட கட்சி பார் இன்டு sin ஸ்கொயர் தீட்டா. இது காமன் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. எது? அந்த கட்சி ஸ்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப ஒரு பிளேன் சர்ஃபேஸா இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கு. அப்ப ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்க்கு படம் தான் வரையில ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துறேன். ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வந்து இருக்கு அப்படின்னா பிளேன்ல ஏ தீட்டா எவ்வளவு சார் இருக்கும்? மேல சொன்னேன் தீட்டா எவ்வளவு டிகிரில இருக்கும்? 0 டிகிரி இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1ல தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்ளை பண்ணா ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்க்கு ஃபார்முலா கிடைச்சிடும். எது? டாப் சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் பிரஷருக்குள்ள டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்ப h பார் பிளஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வகுத்தல் a h பார் இன்டு sin ஸ்கொயர் 0 டிகிரி. sin 0 டிகிரியோட வேல்யூ என்ன சார்? sin 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 0 தான். அப்ப இந்த இதோட பெருக்கல் இது 0னா 0ல பெருக்கல் இருக்கு, இந்த டைம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ ஒரு ஹரிசாண்டல் பிளேனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டான்.
என்ன வரும் அப்படின்னா ஹச் ஸ்டார் ஈக்குவல் டு ஹச் பார்னு கொடுத்துட்டான். அப்ப இதுல உண்மையான விளக்கம் என்ன சார் அப்படின்னா ஹச் பார்ன்றது திரவத்துக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய சென்ட்ரா கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ். டாப் சர்ஃபேஸ் தண்ணியோட டாப் சர்ஃபேஸ்ல இருந்து அது மூழ்கி இருக்கக்கூடிய அதோட டிஸ்டன்ஸ். ஹச் ஸ்டார் சென்ட்ரல் பிரஷரோட டிஸ்டன்ஸ். ரெண்டும் ஈக்குவலா என்ன சார் அர்த்தம்? உங்களுக்கு சென்ட்ரா கிராவிட்டி இருக்கக்கூடிய அதே புள்ளியிலேயே சென்ட்ரா பிரஷரும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சார் கிளியர்? புரியுதானே? அப்ப ஒரு ஹரிசாண்டல் பிளேனா இருக்கு என்ன சார்? ஓகே. ஹரிசாண்டல் பிளேனா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும்? θ = 0 டிகிரி போடும்போது மேத்தமெட்டிக்கா h ஸ்டார் = h ஃபார்னு கிடைக்குது. அதுதானே தியரியில வந்து क्वेश्चन ஆப்ஷன் அமைச்சிருப்பான். என்ன அமைச்சிருப்பான்? உங்களுக்கு பிளேட் சர்ஃபேஸ் ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னா அதுல சென்டர் ஆஃப் பிரஷர் டிஸ்டன்ஸும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்திருப்பான். அப்ப கரெக்ட் தான். h ஸ்டார் = h ஃபார். சார் கிளியர் தானே? ஓகே. அடுத்து பி அதே வெர்டிகலா இருக்கணும். அதே பிளேன் வந்து வெர்டிகல் பிளேன் சர்ஃபேஸ். அப்ப அந்த வெர்டிகல் பிளேன் சர்ஃபேஸ்ல θ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா θ = 90 டிகிரின்னு இருக்கும். அப்ப அந்த காமன் ஃபார்முலா ஈக்குவேஷன் உள்ள அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? அதாவது h ஸ்டார் = h ஃபார் பிளஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எடுத்துக்கிறேங்க வகுத்தல் a × h ஃபார் இங்க என்ன வரும்? sin ஸ்கொயர் θ வரும். ஓகே. அப்ப இதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா அதே h பாரை போடுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் கிராவிட்டி I c டாட் g போடுங்க. கீழே a h பாரை போடுங்க. இப்ப sin ஸ்கொயர் 90 டிகிரி போடுங்க. sin 90 டிகிரியோட வெளியே என்ன சார்? 1. அப்ப sin ஸ்கொயர் 90 னா 1. 1 × I சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட a h பார் அதே தான் வரும். அப்ப h பார் போட்டுக்கிறேங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வகுத்தல் a × h பார். அப்ப இது என்ன இருக்கும்? இதுதான் கட்சி போட்டு மேல ஸ்டார் போட போறீங்க. இதுதான் அந்த வெர்டிகல் பிளேன் சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் பிரஷருக்கான டிஸ்டன்ஸ் டாப் சர்ஃபேஸ்ல இது. சார் கிளியர்? ஓகே தானே? அப்ப இதையும் எக்ஸாம்ல கேட்டாச்சு, இதையும் எக்ஸாம்ல கேட்டாச்சு. இப்ப அடுத்து பார்க்க போறோம். அடுத்து காமன் ஃபார்முலா நீங்க அப்படியே எழுத வேண்டியதுதான். என்ன சார் அப்படின்னா இன்க்ளைன்ட் பிளேன் சர்ஃபேஸ்க்கு மூணாவது. இப்ப என்ன A பார்த்திருக்கோம், B பார்த்திருக்கோம், இப்ப C பார்க்க போறோம். C என்ன சார்னா இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸ். அப்ப இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸ்க்கு எப்படி சார் இருக்கான் அப்படின்னா அதே அப்படியே வந்துடும். θ வந்து A ஆங்கிளா இருக்கு. நீங்க எந்த ஆங்கிள் போறீங்களோ அதுக்கு மாதிரி வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு என்ன வரும்னா h ஸ்டார் = அதே h பார் பிளஸ் I சென்டர் ஆஃப் கிராவிட்டி மோட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் கிராவிட்டி a × h பார் × sin ஸ்கொயர் θங்கிற அளவுக்கு வரும். சார் கிளியர் எல்லாம் இருக்கும். ஓகே தானே? ஓகே. அப்ப இந்த θவோட நீங்க என்ன டிகிரி கொடுக்குறீங்களோ அந்த எனி ஆங்கிள் போட்டீங்கன்னா வேல்யூ கிடைச்சிடும். அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லிட்டேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சார் பாத்துக்கங்க. அப்ப h ஸ்டார்ங்கிறது டாப் சர்ஃபேஸ்ல இருந்து நம்மளுடைய பொருள் அந்த பாடி மூழ்கி இருக்கக்கூடிய டோட்டல் பிரஷர் ஆங்கிள் ஆஃப் இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் பிரஷர் வரை உள்ள டிஸ்டன்ஸ். அதே h பார்ங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதே டாப் சர்ஃபேஸ்ல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அதே டாப் சர்ஃபேஸ்ல இருந்து நம்மளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரை உள்ள டிஸ்டன்ஸ். அப்ப நமக்கு டோட்டலா பிளேன் ஹரிசாண்டலா இருக்கா, வெர்டிகலா இருக்கா, இன்க்ளைனா இருக்காங்கறத மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த h ஸ்டார்ங்கிறது. அதுக்கு தகுந்தபடி 3 ஃபார்முலா கிடைச்சிருக்கு. அப்ப எக்ஸாம்ல இதையும் கேட்கலாம். அப்ப லாஸ்டா ஒண்ணு இருக்கு சார். அது என்ன? அதையும் கொடுத்துருவோம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ். அப்ப அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு என்ன சார் வரும் அப்படின்னா அது வரை எக்ஸாம்பிள் கேட்டு நான் பார்த்ததுல இருந்தாலும் உங்களுக்கே எழுதிக்கிறேன். அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு என்ன சார் வரும் அப்படின்னா இல்ல மேல இங்கே எழுதிருவோம். முக்கியமா இருக்கக்கூடிய இடத்துல வேணாம். மேல இங்கே எழுதிருங்க. இதெல்லாம் இங்கே போடுவோம்னா இங்க இப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் வந்துருச்சுன்னா இங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி எடுக்க வேண்டியது. இங்க ஸ்டார் போட்டுக்க வேண்டியதுதான். இங்க ஸ்டார் போட்டுக்க வேண்டியதுதான். அப்ப ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல சென்டர் ஆஃப் பிரஷர் உள்ள போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க ஸ்டார் போட்டுக்க வேண்டியதுதான். அந்த சென்டர் ஆஃப் பிரஷர் டிஸ்டன்ஸ் எடுக்க வேண்டியதுதான். ஓகே. இப்ப நல்லா கவனிங்க.
என்னன்னு கேட்க மாட்டான். உம் இந்த இடத்துல வரையில லைட்டா பாத்துக்கிறேன் சார். என்ன கேட்க மாட்டான். இப்போ ஒரு திரவத்துக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு பிளேட் வருது, மூழ்கி இருக்கு. அது கீழே வந்து இந்த பிளேட்டோட இந்த போர்ஷன் வந்து வளைஞ்சிருக்கு. எப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் வளைஞ்சிருக்கு. ஓகே. 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 அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இந்த கருவிடு போர்ஷன் இந்த இதுவரை பிளேன் வந்து வெர்டிகலா வச்சு ஒரு பிளேட் தான் இருந்திருக்கும். அந்த பிளேட் வேணா பிளேனா இருந்திருக்கலாம். அது ஹரிசாண்டலா வெர்டிகலா இன்க்ளைனா அது வந்து மாறிட்டே இருக்கு. அப்ப இங்க வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா கருவிடு போர்ஷனா இருக்கும்போது இப்ப இந்த இடத்துல நமக்கு ஹரிசாண்டலா கண்டுபிடிக்கணும். வேணா வேற கலர்ல கொடுக்குறேன். இப்ப இங்க வந்து ஹரிசாண்டலா ஆக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த எஃப் ஹரிசாண்டலா கண்டுபிடிக்கணும். அதே சேம் டைம் இங்க வெர்டிகலா இருக்கக்கூடிய இதையும் கண்டுபிடிக்கணும். எஃப் வெர்டிகலும் கண்டுபிடிக்கணும். அதான் இங்க விஷயமே. அப்ப இதுக்கு என்ன சார் ஃபார்முலா வரும் அப்படின்னா ஜெனரலா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கண்டினியூட்டி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு காமா இன்டு ஏ இன்டு கட்சி ஸ்டார்னு சொன்னீங்களே. அப்ப இது எப்படி ரெண்டு கண்டுபிடிக்கணுமா? ஆமா கண்டுபிடிக்கணும். கருவிலா இருந்தால். அப்ப எப்படி கரிசான்ல கண்டுபிடிக்கும் போது அதே காமா இருக்கும். காமா இருக்கும். ஏ இருக்கு கட்சி ஸ்டார்ஸ் இருக்கும். இப்ப இந்த கட்சி டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் தனித்தனியா கொடுத்துப்பா. ஹரிசாண்டல் நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஹஜ்ஜி அந்த ஸ்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா மேலே இருந்து வரக்கூடிய அந்த கச்சை இந்த கட்சி என்ன சார் அப்படின்னா இதுலேருந்து இந்த போர்ஷன் இந்த வெர்டிகலா பிளேட் இருக்குல்ல அது வரையும் இருக்கக்கூடிய இந்த கட்சி மீதி இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த கட்சி டேஷ் வரும். அது சென்டர் ஆகிது அந்த மாதிரி. அப்ப அந்த கட்சி பிளஸ் உங்களுடைய டோட்டல் ஹைட்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த டோட்டல் ஹைட் எது சார் அப்படின்னா இந்த கரும்பு போர்ஷனை நீங்க என்ன செய்யணும் நேரா இருக்கக்கூடிய போர்ஷன் மாதிரி நீங்களா வரைஞ்சு பார்க்கணும் இமேஜினரியா கற்பனையில வரைஞ்சா இதான் அதோட டோட்டல் ஹைட். அந்த டோட்டல் ஹைட்ல பாதி எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் கேட்டாச்சு சார் கரும்பு போர்ஷன் நம்ம ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அதுல பாதி எடுத்துக்குவோம். H/2 அளவுக்கு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த கட்சி ஸ்டார் கண்டுபிடிச்சு இப்ப இதை கொண்டாந்து இதுல போனீங்கன்னா ஃபோர் செட் கரிசான்ல கண்டுபிடிச்சிடலாம். அதே ஃபோர் செட் வெர்டிகல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் இதெல்லாம் கேட்டதே இல்ல. வேணா இந்த போர்ஷன் இந்த கட்சி வெயிட் எடுக்கிறதுனா கேட்டிருக்காங்க. வெர்டிகல் ஈக்குவல் என்ன சார் வரலாம் அப்படின்னா அப்ப அந்த அந்த ரோ இருக்குல்ல ரோ டபிள்யூ ஜி இன்டு அதோட ஏரியா கரும்பு போர்ஷன் இன்டு 1/4 இன்டு டபிள்யூ எடுத்துக்கிறோம். அப்ப அந்த எஃப்ங்கிறது இந்த எஃப் கட்சிக்கிறது ப்ரொஜெக்ஷன் ஆன் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஆன் வெர்டிகல் பிளேன். அது கர்வ்டு சர்ஃபேஸ்ல வெர்டிகல் பிளேனா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது அந்த எஃப் கட்சி. அந்த எஃப்ங்கிறது என்னன்னா வெயிட் ஆஃப் த லிக்விட் சப்போர்ட்டட் பை த கர்வ்டு சர்ஃபேஸ் அப் டு த ஃப்ரீ சர்ஃபேஸ். அப்ப மேலேந்து டோட்டல் லிக்விடும் அது மாதிரி எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது தான் அந்த எஃப்ங்கிறது. அப்ப அதுக்கான ஃபார்முலா தான் என்ன அந்த ரோ ஆஃப் டபிள்யூ ஜி ஸ்மால் ஜி இன்டு ஏரியா இன்டு அந்த டபிள்யூல 1/4. அப்ப சார் இதுல எக்ஸாம்பிள் எது சார் கேட்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதை H/2 கேட்டிருக்காங்க அவ்வளவுதான். அதுக்கு எடுத்து கேட்டிருக்காங்கன்னா அப்ப எப்படி கட்சி கிடைக்குது எஃப்பி கிடைக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி சார் கண்டுபிடிப்போம்னா ஆங்கிள் கண்டுபிடிப்போம். அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னா tan θ ஈக்குவல் டு மேல எஃப் வெர்டிகல் போடுங்க கீழே எஃப் ஹரிசாண்டல் போடுங்க இப்ப கிடைச்சிடும். அப்ப இந்த இன்க்ளைன்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் ஆன் கர்வ்டு சர்ஃபேஸ் வித் ஹரிசாண்டல் tan θ ஈக்குவல் டு எஃப் வெர்டிகல் டிவைடட் பை எஃப் ஹரிசாண்டல் கிடைச்சிடும். இல்ல எனக்கு டீட்டா வேணாம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு எஃப் கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல்ல கிடைச்சிருக்கு வெர்டிகல்ல கிடைச்சிருக்கு ஆனா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எனக்கு ஒண்ணுதான் டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான பாயிண்ட் என்னன்னா எஃப் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்ஸ் அட் ஹரிசாண்டல் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர்ஸ் அட் வெர்டிகல் ஸ்கொயர். சார் கிளியர் புரியுதா? ஓகே தானே சார்? ஓகே உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தோணுது. அப்படி புரியலாட்டியோட இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமேட்டிக். நான் அது சின்னமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இத எப்படி சார் கேட்பான் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் பாத்துக்கங்கிறேன். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பாத்துருப்பீங்க தானே.
tan theta equal to 4 set y divided by 4 set x. y தான் வெர்டிகல்ல கொடுத்திருக்கேன், x தான் ஹரிசாண்டல்ல கொடுத்திருக்கேன். அங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 set x ஸ்கொயர் பிளஸ் 4 set y ஸ்கொயர். அப்ப x தான் ஹரிசாண்டல் y ன்னு கொடுத்திருக்கேன். இத நீங்க ரெண்டையும் பாத்துக்கறேன். அதுக்கு அடுத்து கரண்ட் போர்ஷனை வெர்டிகல் போர்ஷனா மாத்தும்போது h/2 வரும். இது வேணா எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க டோட்டலா மேல பாக்குறது தான். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிங்கிறதுனால தான் இந்த இங்க எழுதுன என்னென்ன சப்மெர்ஜ் சர்ஃபேசஸ்ல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அந்த டோட்டல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு எழுதக்கூடிய அந்த கருப்பு சர்ஃபேஸ் கீழே எழுதிட்டேன். நான் தனியா கொடுக்காம கீழே முக்கியமான இடத்துல கொடுக்காம. சார் கிளியர்? புரியுதானே சார்? புரியுதா சார்? அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். இதுக்கு எடுத்து ஒரு டேபிளேஷன் கொடுத்தா அதோட உங்களுக்கு இந்த இது முடிஞ்சிருச்சு. அப்ப பயணிச்சு ஆரம்பிச்சிரு. ஹைட்ராலிக்ஸ்ல எந்த அளவுக்கு நான் ஸ்பீடா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா தான் கொண்டு போவேன். நீங்க கவலைப்பட வேண்டியது. ஓகே ஓகே சார், இதோட இந்த கிளாஸ் நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, யாருக்கு டவுட் இருக்கா இந்த செஷன்ல? டவுட் இருக்கா சார் யாருக்கும்? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இப்ப நீங்க எழுத போறீங்க ஜேடிஓல இல்ல ஏ எழுத போறீங்கன்னா இந்த 3 ஃபார்முலா வந்து ஒரு ஃபார்முலா கண்டிப்பா வரும். கிளிக் பண்ணிருக்கக்கூடிய இன்க்ளைன் சர்ஃபேஸ், வெர்டிகல் சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸ், ஹரிசாண்டல் பிளேன் சர்ஃபேஸ், இது மூணுல இருந்து ஒரு ஃபார்முலா இப்ப நீங்க கரண்ட்ல இப்ப அடுத்து எழுத போற எக்ஸாம்ல பார்க்கலாம். அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். கட் பண்றேன். தேங்க்யூ.